I would like to introduce about my company. Your company name is Smart Fine Techs. Smart Fine Techs, we are actually a non-woven medical disposable company. We have been in this business for the past 10 years, almost 10 years. We started in July 2010 and this is our 10th year. Our range of products include face masks, caps, shoe covers, gowns, coveralls, surgical drapes and surgical procedural kits. So kits now the gynecology kit, general surgery kit, ortho surgery kit, dialysis kit, and the நிறைய kits manufacture பண்ணிட்டு இருக்கோம். Ganesh presentation slide மாத்தணுமானா? You can go to the next slide. இத பார்த்தோனே பயந்துட்டேன் கணேஷ். Sorry, okay, சரி பரவாயில்லை. என்னோட ஸ்லைடு போங்க. Okay. Sure, okay. So this is our product range. So we have a face mask, cap, shoe covers, gowns, coveralls, and surgical drapes and kits. The next slide, please. Okay. We are also making something called the coveralls, which is a part of the PPE kit. PPE kit now it is called personal protection equipment kit. This is the main part of the previous slide. Okay. So the main part of the coverall. The coverall actually we are one of the pioneers in manufacturing. We started manufacturing these coveralls way back in 2012, and we have been supplying these coveralls to a lot of electronic industries and clean room companies from 2012. And fortunately or unfortunately, this COVID situation has given us an opportunity to expose this coverall to a lot of bigger audience. This coverall is a single unit covering from leg to head. It is made on a material called, usually it is made on a material called SMS or WMS. It is also made on a material called spunbond with laminated. I'll just come back on what is SMS or WMS spunbond. இதுல எல்லாரும் இப்ப இந்த விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. GSM அப்படின்னு சொல்லுவாங்க. GSMனா ஒரு பெரிய பேப்பர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். GSM இஸ் நத்திங் பட் கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர் பை ஒரு ஸ்கொயர் மீட்டர் எடுத்து வெயிட் பண்ணா அது எவ்வளவு கிராம்ஸ் வருதோ அதுதான் GSMனு பேரு. யூசுவலா இந்த கவரால் தான் 50 to 70 GSM. It is internationally accepted norms. So the next slide, please. Next slide. Yeah. The SMS or WMS actually என்னன்னா பேசிக்கா நான் ஓவன்ல நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. ஸ்பன் பாண்ட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அப்புறம் மெல்ட் ப்ளோன் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த SMS or WMSங்கிறது என்னன்னா இட்ஸ் a combination of spun bond and melt blown. இந்த ஸ்பன் பாண்ட்ங்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும், கேரி பேக்ஸ், ஷாப்பர்ஸ் பேக்லாம் வர மெட்டீரியல் தான் ஸ்பன் பாண்ட். மெல்ட் ப்ளோன்ங்கிறது இந்த ஃபேஸ் மாஸ்க் நடுவுல ஒரு சின்ன லேயர் இருக்கும், ஒயிட் கலர் லேயர், அதுதான் மெல்ட் ப்ளோன்ங்கிற மெட்டீரியல். இது இந்த SMS or WMSங்கிற மெட்டீரியல் என்னன்னா இட்ஸ் a hybrid of spun bond and melt blown which is having about 3 layers or 5 layers. எதுக்கு இது 3 layer or 5 layer இருக்குதுன்னா they actually provide breathability as well as they repel fluids. அதுல உங்களுக்கு உள்ள போட்டுட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு சஃபோகேட்டிங்கா இருக்காது, எவ்வளவு நேரம் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். பிளஸ் ஃப்ளூவிட் எல்லாம் பட்டுச்சுனாலும் பிளட்டோ ஃப்ளூவிட்ஸோ பட்டா ரிப்பல் ஆகும். இந்த மெட்டீரியலுக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸ் பேர் என்னன்னா பிரீதபிள் வைரல் பேரியர் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு இன்ஃபெக்ஷியஸ் என்வாயர்மெண்ட்ல தான் இதை யூஸ் பண்றோம். அந்த இடத்துல நமக்கு எதுவும் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. அந்த அதர் சைட் நமக்கு யூ ஷுட் ஆல்சோ பி பிரீதபிலிட்டி இருக்கணும். அதுக்காக இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் தான் இட் ஹஸ் டு பி யூஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸ்பன் பாண்ட் SMS or WMS மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால பிகாஸ் ஆஃப் காஸ்ட் கன்சிடரேஷன், இது ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ். இந்தியால இந்த காஸ்ட் கன்சிடரேஷனுக்காக எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஸ்பன் பாண்ட்ல லேமினேட் பண்றாங்க. லேமினேட் பண்ணா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ளூவிட்ஸ் எல்லாம் ரிப்பல் ஆகும். வைரல் பேரியர் ரொம்ப இருக்காது. ஆனா ஃப்ளூவிட்ஸ் மட்டும் தான் 100% ரிப்பல் ஆகும். இட்ஸ் சம்திங் சிமிலர் டு யுவர் ரெயின் கோட். அதாவது ஸ்பன் பாண்ட் வித் லேமினேஷன். அது இந்தியால தான் ப்ரிடாமினன்ட்டா மேனுஃபேக்சர் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் காஸ்ட்டுக்காக. Next slide, please.
ஸோ எங்களுடைய கவரால் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் மேட் ஆன் சாரி எங்களோட கவரால் எல்லாமே இட் இஸ் ஆல் மேட் ஆன் WMS மெட்டீரியல் ஆன் 50 GSM and 60 GSM தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிபிஇ கிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்னா, ஒரு கிட்ல வந்து பேசிக்கா இருக்கிறது என்னன்னா கவரால், ஒரு ஹெட் கவர் இருக்கும், ஒரு பூட் கவர் இருக்கும், அப்புறம் கிளவுஸ் இருக்கும், ஒரு 3-ply ஃபேஸ் மாஸ்க் அண்ட் காகிள்ஸ். அது வந்து ஆப்ஷனல், வேணா வச்சுக்கலாம். இது எல்லா மெட்டீரியலும் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற கவரால், பூட் கவர், ஹெட் கவர், கிளவுஸ், இது எல்லா மெட்டீரியலுமே வந்து ஒரே ஃபேப்ரிக்ல தான் மேனுஃபேக்சர் பண்றோம். இட் இஸ் கால்ட் WMS மெட்டீரியல். they provide breathability. Then next. So இது போக நம்ம வந்து இப்ப இந்த கொரோனா டைம்ல வந்து இப்ப அபார்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ், மற்றவங்களுக்கு வந்து இந்த ஓபி பாக்குறவங்களுக்கு இல்ல நர்சஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கொடுக்குறோம்னா, we are providing them the surgeon gown which is on a material called SMS material, and we also have poly plastics like apron and shoe cover. So these are our products. We basically manufacture coveralls for PPE kit, and we also have surgeon gown and SMS gowns. So I request Nagarata friends to share with your known doctors and friends, those who are buying PPE kits to our company name, which is Smart Fine Techs. Thank you. Beautiful, beautiful. Thank you so much. Beautiful. Very good. அதாவது ஒன்னு relevant product at the relevant time இருக்கணும், and அதை என்கேஷ் பண்றதுக்கு ரீச் அவுட் பண்ணணும். அண்ட் ஐ திங்க் திஸ் பர்டிகுலர் ஃபோரம் will help us to really reach out in a very big way. Thank you so much, Ganesh. Thanks for that nice presentation. I hope everyone who is in the show will be able to make it. ஏன்னா எங்க இருந்தோ வாங்க போறோம், and நம்மகிட்ட இருந்து வாங்கல, the quality also good, and we will be able to make it up in a much better way. அப்படின்னு ஒரு வியூ இருக்கிறதுனால, and thank you so much for sharing your thoughts. And none of us really knew that you were into all this business for so long, right? இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கிறது உண்டு. அதனால இட்ஸ் குட் தட் திஸ் forums come in place. And right now we move on to the next agenda, which is the main agenda, and the introduction of the chief guest, Mr. K.R. Gnanasambandam. Okay, அவங்க K.R. Gnanasambandam sir is from Nerkopai, and he is the past president of Medicia, which is a post which he holds very close to his heart, I would say. And he is a hardcore entrepreneur nu sollalam. He has started number of businesses. Chetnad Food Processors nu modala vechirundirukanga. Adutha Atma Financial Consultancy irukku, adutha Green India Laboratories irukku, and all these things he runs it with wholeheartedness. And apart from that, he has been a trainer and advisor to many industries. இந்த நான் லிஸ்ட் புட் பண்ணிருக்கேன், இத பூரா படிச்சேன்னா அசந்து போயிடும். ஒரு 2-3 நேம் மட்டும் சொல்லலாம்னு சொல்லிட்டு I just displayed it. And say for example, he has been an advisor to companies like Dr. Reddy's Laboratories and GMR Vasavi Hyderabad and ABT Marathi and a lot of people, right? So and his experience comes what you call rich with lots of knowledge. And in fact Madurai based la irukkudiya ellarume avங்களுடைய expertise வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. And it is a boon that he is among us today. And எல்லாத்துக்கும் மேல எனக்கு என்ன, he is a Nagarathar. And அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா, he has the mindset to really help it out. அத அவங்க நிறைய தடவை ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. So I want to help our entrepreneurs, I want to establish it. And in fact he is more like a walking encyclopedia மாதிரி. So he comes out with very rich knowledge. And சமீபத்தில் இருக்கக்கூடிய, அது சமீபம்னு கிடையாது, எனி கவர்மெண்ட் கமிட்டி அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா கமிட்டிலையும் பார்த்தீங்கன்னா he has served very widely in various posts in various levels. And he is among with us today to share his thoughts on the topic, will the stimulus stimulate, right? Over to KRG sir to address, and we'll unmute panit. I think you can take over. And a warm welcome from all of us today. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ராமசாமி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு விரிவான ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கிறீங்க. முதல்ல எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக உங்களுக்கு வந்து NCCக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு வந்து the stimulus will stimulate அப்படிங்கிறது தான் வந்து டாபிக் கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லாருமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் காத்திருந்தாங்க. அதுல வந்து கடந்த 3 நாட்களாக இது பண்ணி 4 நாட்களாக இது பண்ணி இன்னைக்கு காலையில இப்போ 11 மணிக்கு வேற அம்மா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியல.
ஆனால் கடந்த 4 பிரசன்டேஷன்லயும் வந்து எல்லாருமே மிகப்பெரிய அளவுல ஏமாற்றம் தான் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறல அப்படிங்கறத எல்லாரும் ஒரே கருத்தா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாமே வந்து கேஷ் பெனிஃபிட்ஸ், நேரடியாக ஏதாவது உடனடியாக உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்புல இருந்தோம். ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து அந்த கேஷ் ஸ்டிமுலஸ் இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு பிசினஸ வந்து லாங் ரன்ல வந்து எப்படி மேல கொண்டு போக முடியும், இன்னும் வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து எப்படி ஸ்டிமுலேட் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆப் டைம் பார்த்தாங்களா, இல்லை இந்த டயத்துல வச்சு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாதான் சரியா வரும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ்ல வந்து இப்போ இந்த பெரிய அளவுல பண்ணியிருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ரீகிளாசிபிகேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுது. உங்க எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல மைக்ரோ அப்படின்னா 25 லட்சம் அப்படின்னு இருந்தது, அதை 1 கோடி ஆக்கியிருக்காங்க. ஸ்மால் அப்படிங்கறத வந்து 5 கோடியில இருந்து 10 கோடி ஆக்கியிருக்காங்க. மீடியத்தை வந்து 20 கோடி ஆக்கியிருக்காங்க, 10ல இருந்து 20 ஆயிருக்குது. இது வெறுமனே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் மட்டும் கூட்டாம ஃபர்தரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரைடர் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, கிளப்டு வித் சேல்ஸ் டர்ன் ஓவர். இந்த சேல்ஸ் டர்ன் ஓவரை ஏன் கிளப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். இதற்கு 2 காரணம். அதாவது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை ஏன் கூட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன நிறுவனங்களாகவே இருக்குது. இப்போ எம்எஸ்எம்இ அப்படின்னு நம்ம சொன்னா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கோடி யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா முழுசும். தமிழகத்துல வந்து 75 லட்சம் யூனிட்டுகள் வந்து ரெஜிஸ்டர்ட் யூனிட், அன்ரிஜிஸ்டர்ட் யூனிட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 75 லட்சம் 80 லட்சம் இருக்கலாம். இப்ப இதுல பார்த்தா 90% வந்து மைக்ரோ யூனிட்ஸ் தான், எல்லாமே 25 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கும். ஏன் வந்து நம்ம நாட்டுல வந்து வேல்யூ அடிஷன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போக முடியல, ஏன் வந்து நம்ம இன்னமும் வந்து சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் பெருசா வளராததுதான் அதுக்கு உள்ள காரணம். இது வந்து விவசாயத்துல எடுத்துக்கிட்டாலும் அதே தான், நம்ம இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டாலும் அதே தான். இப்போ விவசாயத்தை பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ஆப்பிள் வந்து எங்க இருந்து வருதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி வருது. அதை அவ்வளவு அழகா வந்து ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் தனித்தனியா ஒரு செக்ஷன் கொடுத்து அட்டைப்பெட்டி வச்சு அதை வந்து கப்பல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 அல்லது 3 ட்ரேடர் கை மாதிரி நமக்கு வருது. இவ்வளவு தூரம் மாறி டிரான்சாக்ஷன்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு ஆப்பிள் வந்து 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனா நம்ம ஊர்ல மதுரையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நத்தத்துல இருந்து வரக்கூடிய கொய்யாப்பழத்தை 80 ரூபாய் 100 ரூபாய் விற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இப்போ வந்து ஏன் கொய்யாப்பழம் வந்து இவ்வளவு விலையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விவசாயிகளா இருக்கிறாங்க. அவங்க வந்து தே ஹேவ் லேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி அபவுட் 50 சென்ட்ஸ் ஆர் 1 ஏக்கர் அவ்வளவுதான் இருக்கும். அந்த 1 ஏக்கர்ல வந்து இது பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ஒரு கொய்யாப்பழத்தை ஒரு 2 பெட்டியில எடுத்து வச்சுட்டு ஒரு டிவிஎஸ் 50ல நத்தத்துல இருந்து அவர் மதுரைக்கு வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த 80 ரூபாய் வித்தா கூட கட்ட முடியாது. சோ காரணம் வந்து இட் இஸ் ஒன்லி சைஸ் மேட்டர்ஸ். இப்ப இந்த சைஸை வந்து பெருசாக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு புது கவிஞன் வந்து ஒரு கவிதை எழுதுனா, எங்கள் நாட்டில் வயல்களை விட வரப்புகளே அதிகம் அப்படின்னு. எங்கள் நாட்டில் வயல்களை விட வரப்புகளே அதிகம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஐயாக்கள் வந்து 50 ஏக்கர் வச்சிருந்தாங்க, 4 பேர் அண்ணன் தம்பி பிறந்தவங்க, இப்ப அப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 12 ஏக்கரா பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி நம்ம 4 பேர் இருந்தோம், கடைசியா பிரிஞ்சு பார்த்தோம்னா 3 ஏக்கர் வந்துடும். இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கும் பொழுது கடைசியா வந்து வரப்பு போடுறதுக்கு மட்டும்தான் அதுல இடம் இருக்கும். இது வந்து இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா கருதப்படுது. அதனால இந்த சிறு தொழில்கள் ஏன் வந்து வளராம இருக்காங்க அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த சிறு தொழிலுக்கு கொடுக்கப்பட்ட பெனிஃபிட்ஸ், இந்த பெனிஃபிட்ஸுக்காகவே சிறு தொழிலாவே இருக்க விரும்புறாங்க. ஒரு தொழில் கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா கூட மனைவி பேர்லயோ அண்ணன் பேர்லயோ தம்பி பேர்லயோ இன்னொரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்களே தவிர இந்த இண்டஸ்ட்ரியை பெருசாக்கி கொண்டு போறதுக்கான வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப நாளாவே திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த
லிமிட்டை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி. அதனால இப்போ 25 lakhs அப்படிங்கிறதுல இருந்து 1 crore ஆக்கியிருக்காங்க. 5 crores 10 crore ஆகும், 10 crore 20 crore ஆக்கியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஆக்கும் பொழுது வேற என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதர் இதுல வந்து ரெப்ரிகஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பழைய MSME டெஃபினிஷன் படியே நிறைய நிறுவனங்கள் வந்து ரொம்ப குறைவான முதலீடு, ஆனா மிக அதிகமான அபரிமிதமான டேர்ன் ஓவர் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குஜராத்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ் பூரா இருப்பாங்க. இந்த டைமண்ட் கட்டிங் அண்ட் பாலிஷிங் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து டெஃபினட்டா 5 கோடி ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கும். பழைய டெஃபினிஷன் படி தே வில் பி ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஆனா அவங்களுடைய டேர்ன் ஓவர் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 கோடி 1000 கோடி இருக்கும். The same thing applies to software industry. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 1 crore 2 crores தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 500 600 கோடி 1000 கோடி வரைக்கும் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு இதை வந்து டேர்ன் ஓவரையும் வந்து கிளப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இப்ப அந்த டேர்ன் ஓவர் கிளப் பண்ணிருக்காங்க. இது வந்து 10 கோடி வந்து ஃபார் தி மைக்ரோ யூனிட்ஸ், இவங்களுக்கு வந்து ஸ்மாலுக்கு வந்து 50, மீடியத்துக்கு வந்து 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டேர்ன் ஓவர் கேப் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள ஒரு விஷயம். அதனால இதுல வரக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய வந்து சாதகங்கள் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பெரிய யூனிட்டா வளர்ந்தாலும் we will be in the bracket of MSME bracketக்குள்ள இருப்போம். ஸோ அதனால MSMEக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக வந்து நம்ம தனியா இன்னொரு யூனிட்டை போய் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து வில் பி ஸ்டாப்டு அப்படிங்கிறது முதல் இது. ஆனா அதே சமயத்துல இதுல உள்ள ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபோரத்துல இருக்கக்கூடிய பேங்கர்ஸுக்கு தெரியும், இதுல வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், ரஃப்லி அபவுட் 30 to 35% வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் வச்சிருக்காங்க. இப்ப இந்த லெண்டிங்குள்ள இவ்வளவு கம்பெனி வந்துடும். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீகிளாசிபிகேஷன் ஆஃப் த டெஃபினிஷன், உங்களுக்கு இந்த அவ்வளவு கம்பெனியும் இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்குள்ள வரும். அப்ப பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரியாரிட்டி செக்டாருக்குள்ள உள்ள டாப் பிராக்கெட் அது மேல உள்ளவங்களுக்கு மட்டும் லோனை கொடுத்துட்டு இந்த 35% முடிஞ்சிருச்சு, நாங்க வந்து எங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ஆகும் அப்படின்னா, இந்த MSME செக்டார்ல கீழே உள்ளவங்க லோவர் செக்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இதுல ஃபினான்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். இதுதான் இதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு 3 லட்சம் கோடி இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வந்து மொத்தம் ஒரு 3 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ், அதாவது NPA ஆகாம ஓரளவுக்கு கரெக்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுக்கு தான் இந்த 3 லட்சம் கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 20% ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் லிமிட் அதுல வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. வித்தவுட் எனி கொலாட்ரல், வித்தவுட் எனி கேரண்டி ஃபீஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் வில் ஸ்டாண்ட் கேரண்டி ஃபார் தட் லோன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் இப்பதான் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்குது. ஒருவேளை இந்த லோன் வந்து பேட் லோனா மாறிச்சுன்னு சொன்னா 70% ஆஃப் தி அமௌண்ட் வந்து வில் பி கிவன் டு த பேங்க் இம்மீடியட்லி பை த கவர்மெண்ட். பேலன்ஸ் 30% வந்து ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்தடுத்த கைட்லைன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த 3 லட்சம் கோடி வீதம் வந்து ஒரு 45 லட்சம் யூனிட்டுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சில இதுல பிளஸ் இருக்கு, ஒரு சில இதுல மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் லோன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே கடன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஏற்கனவே கடன் வாங்காம நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது கிடைக்காது. சோ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எஃபிஷியன்சியை வந்து நம்ம பீனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு நிறுவனம் கடன் வாங்கி இருந்தா அது நல்ல நிறுவனமா, கடன் வாங்காம இருந்தா நல்ல நிறுவனமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மதுரைக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய பேர் கடன் வாங்காம வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க. வாங்கியிருந்த கடனை கூட வந்து ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து இந்த இது கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடைக்காது. எக்ஸிஸ்டிங் லோனுக்கான 20% சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதியிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோன் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒன்ஸ் அகைன் இதையுமே வந்து டேர்ன் ஓவர் பேஸ்டா கொண்டு வாங்க. அவங்களுடைய லாஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் என்னவோ
அதுல வந்து இப்போ நார்மல் இது வந்து 20% பேங்கருடைய நார்ம்ஸ் படி எனி டேர்ன் ஓவர்ல இருந்து 20% வந்து ஒர்க்கிங் கேபிட்டலா கொடுக்கலாம்னு இருக்கு. நான் வந்து 25% கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சிருக்கிறோம் இதுல இருந்து. ஸோ ஏற்கனவே லோன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வியாபாரம் பண்றாங்க இல்ல 2 கோடி ரூபாய் வியாபாரம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அவங்களும் அதை வந்து பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். அது வந்து மினிஸ்ட்ரியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து நிச்சயமா ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூன் அப்படின்னு சொல்லலாம். லிக்விடிட்டியை வந்து கண்டிப்பா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். காரணம் என்னன்னா, கடந்த 2 மாசமா எந்த விதமான வியாபாரமும் இல்லை, வசூலும் இல்லை. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது கையில கேஷே இல்லை. ஆனா சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், இதுக்கெல்லாம் பணம் இல்லாம வந்து தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த ஒரு இது வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் ஒரு அளவு என்பிஐக்குள்ள போயிட்டாங்க, அவங்க வந்து திருப்பி உள்ள ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக வந்து ஒரு 20,000 crores வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்பிஐ அக்கௌண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு 20,000 crores கொடுத்து அதுக்காக பண்ணியிருக்காங்க. மூணாவதாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு growth பாத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து 10,000 crores வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அனதர் 40,000 crores வந்து லீவரேஜ் பண்ணி கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இட் வில் பி 50,000 crores. இதன் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். இதை வந்து ப்ராப்பரா நல்ல வந்து அந்த ஹையர் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து இப்ப ஈஸியா ஒரு பப்ளிக் இஷ்யூவுக்கு போயிடலாம். ராமசாமி என்ன ஹெல்ப் பண்ணுவாரு, கொண்டு போயிடலாம் அதை வந்து. சோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து கொண்டு போறதுக்கு கவர்மெண்ட் வந்து இது ஒரு லீவரேஜ் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து நிறுவனங்கள் பயன்படுத்தணும். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னா, கடந்த 3 நாட்களாக வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து கையில காசு தரல, யாருக்கும் வந்து கையில காசு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இதை தான் பெரும்பாலும் பேசுறாங்க. அதுல ஒரு வருத்தம் இருக்கு. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒர்க்கர்ஸோட சேலரி, இந்த ஒர்க்கர்ஸோட சேலரிய இஎஸ்ஐல இருந்து கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அதை வந்து ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா இருந்திருக்கும். அந்த ஒர்க்கர்ஸ் சேலரியை கொடுக்கறத பத்தி இன்னும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல நேத்து கொடுத்த ரிப்ளைல வந்து we are working for a scheme, அந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சுப்ரீம் கோர்ட்ல ரிப்ளை பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒருவேளை அது ரிலீஃப் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம். ஸோ அதனால எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கையில காசு கொடுக்கல, எல்லாமே வந்து ஸ்கீமா அனௌன்ஸ் பண்றாங்க, எல்லாமே பேங்க்ல கடனா வாங்கிக்க சொல்றாங்க, இது வந்து இந்த ஊராங்குட்டு நெய்யன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை வந்து எடுத்து கொடுக்கறதுல நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு. அதுவும் வந்து வாட்ஸ்அப்ல மீம்ஸ் போடுறவங்க எல்லாம் ரொம்ப அழகா மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்கர்ஸோடைய ஒரு ஆட்டிடியூட், இந்த பேங்கர்ஸ் ஆட்டிடியூட் வந்து மாறுமா அப்படிங்கிறது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. பேங்கர்ஸ் வந்து எப்பவுமே வந்து அந்த ரிஸ்க் அவர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் எஸ்பெஷலி வந்து சவுத் இந்தியன் மேனேஜர்ஸ் இருந்தாங்கன்னா, நார்மலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பேங்கை பொறுத்தவரையிலே மேனேஜர்ஸே வந்து நார்த் இந்தியன் மேனேஜர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். சவுத் இந்தியன் மேனேஜர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். இந்த சவுத் இந்தியன் மேனேஜர்ஸ்லேயே வந்து நார்த்ல டெல்லியில பாம்பேல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பக்கமே வந்து நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலியில வேலை பார்த்துட்டு வந்த மேனேஜர் வந்தாருன்னா நம்ம செத்தோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அந்த அப்ரோச் இருக்காது, அவங்களுக்கு வந்து அந்த அவுட்லுக் இருக்காது. அவங்க வந்து எல்லாமே வந்து என்னமோ அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரியே ஃபீல் பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு, we will stand guarantee for this அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க எந்த விதமான ஒரு இதுவும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பொறுத்தவரையில வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் பேங்க் அண்ட் இந்தியன் பேங்க் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவா வெளியே வந்திருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க்ல 7.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது ஏற்கனவே கொடுத்த இதுபடி 10% கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த அடிஷனல் 10% கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க.
இந்தியன் பேங்க்ல எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் கூப்பிட்டே கொடுத்துட்டாங்க. வந்து 10% வந்து கொடுக்குறோம், இன்னும் மேற்கொண்டு கூட வேணும்னாலும் நீங்க உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் கொடுத்து கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பேங்க்கும் கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி பிரைவேட் பேங்க்ஸ் வந்து இந்த இதுக்கு ஒரு பெரிய இதை காமிக்கல இன்னும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15,000 crores வந்து சிட்பிக்கு கொடுத்தாங்க. இந்த சிட்பி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரெகுலர் பேங்க். நம்ம அதை பேங்க்னு சேர்த்துக்கிறோமே தவிர இட் இஸ் நாட் அ ரெகுலர் பேங்க். அவங்களுக்கு வந்து டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. தே கேனாட் கிவ் ஒர்க்கிங் கேபிட்டல். அவங்க வந்து ஒன்லி டேர்ம் லோன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த 15,000 கோடி ரூபாயை கொடுத்து அவங்க வந்து மறுபடியும் ரீஃபைனான்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தேதியில ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, பேங்க் எல்லாருக்குமே ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால எந்த பேங்க்கும் ரீஃபைனான்ஸுக்கு போறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிட்பியில உள்ள பணம் வந்து இது வேஸ்ட், இதை வந்து வேற மாதிரி மாத்தலாம் அப்படிங்கிற பல இது கொடுத்துருக்குறோம். அது வந்து இன்னும் எதுவும் வரல. அடுத்ததா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து சிறு தொழில்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க வந்து 45 நாளைக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதின் கட்கரி பேசும் பொழுது 1 lakh crore ஒரு ஃபண்ட் ரெடி பண்றோம், அதன் மூலமாக வந்து சிறு தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நிர்மலா சீதாராமன் பேசும் பொழுது அந்த விஷயத்தை பத்தியே பேசல. அவங்க ஒரே ஒரு அஷூரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, 45 நாளைக்குள்ள நாங்க பணத்தை கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இந்த 45 நாளைக்குள்ள கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு தேதியில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் கோடி வரைக்கும் சிறு தொழில்களுடைய பணம் வந்து கவர்மெண்ட்லயும் பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லயும் லாக் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து இபி தான். எல்லா எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷனும், அவ்வளவு ஸ்டேட்டோட எலக்ட்ரிசிட்டி போர்டும் இந்த இதுல வந்து லட்சக்கணக்கான கோடிகள் வந்து பணம் பாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ரிலீஃப்ல வந்து அவங்க ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 90,000 கோடி வந்து இந்த டிஸ்காம் இதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்காம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அவங்களுக்கு கொடுத்து இந்த பணத்தை இந்த கடனை எல்லாம் செட்டில் பண்றதுக்கான ஒரு வழிவகைகளை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளவு வேகமாக செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த டிஸ்காம் கம்பெனிஸ்க்காக உள்ளது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்டோடைய டெண்டர், கவர்மெண்ட் வந்து வெதர் இட் இஸ் சர்வீஸ் ஓரியன்டா இருந்தாலும் சரி, இல்ல சப்ளை ஓரியன்டா இருந்தாலும் சரி, எந்த டெண்டரா இருந்தாலும் 200 கோடி ரூபாய் வரைக்கும் உள்ளத குளோபல் டெண்டருக்கு நாங்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு டெக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனிஸுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இப்போ அப்கோர்ஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரி வந்து 200 கோடிக்கு நேரடியா போய் இது பண்ண போறது இல்லை. பட் ஒன்லி இந்தியன் கம்பெனிஸ் மட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்தியன் கம்பெனிஸ் பிட் பண்ணாங்கன்னா அதனுடைய சப்கான்ட்ராக்டிங்ல வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சிறு தொழிலை பொறுத்தவரையில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து ஒரு பெரிய அளவுல ரிலீஃப் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 லட்சம் கோடி வந்து ஃபார்ம் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபார்ம் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். இப்ப நீங்க நம்ம பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. இப்ப கூட வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து 2-3 ஒரு 4-5 நாளைக்கு முன்னால மழை வந்த போது நிறைய சிவில் சப்ளை கார்பரேஷன்ல வந்து நெல்லு மூட போறான், அப்படி மழையில நனையுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல படம் எல்லாம் வந்திருந்தது. இந்த மாதிரி வந்து விளைபொருட்கள் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது இந்தியாவில். இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கொண்டு வருவாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்து கோல்டு செயின். இந்த கோல்டு செயின் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எஸ்பெஷலி வந்து இப்போ புதுசா என்டர்பிரைஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுல போகலாம். என்னன்னா வந்து ரைட் ஃப்ரம் கோல்டு ஸ்டோரேஜ்ல இருந்து ரீஃபர் வெஹிக்கிள்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் வெஹிக்கிள்ஸ் மூலமா வந்து வெஜிடபிள்ஸையோ இல்ல பாலோ அல்லது ஃபிஷ்ஷோ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு, அதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் விற்கிற இடத்துல ஒரு ஏர் கண்டிஷன்டு ஷோரூம்ஸ் வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிவகைகள். இதுவும் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, பழைய நம்மளுடைய வாட்ஸ்அப் மீம்ஸ்ல வந்திருக்கும். செருப்பு கடை வந்து ஏசில இருக்கு, ஆனா காய்கறி கடை வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க. இப்ப அதெல்லாம் மாத்தி நம்ம வந்து காய்கறி கடையையும் பழக்கடையையும் ஏசில வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இப்ப இந்த கோல்டு ஸ்டோரேஜ்லயும் கோல்டு செயின் அப்படிங்கிறதுலயும் கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து 50% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க.
50% சப்சிடி வந்து கிடைக்கும். இதற்கான நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இப்போ இதுல பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஃபார்மர்ஸோட கிசான் கிரெடிட் கார்டு. இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 25 லட்சம் பேருக்கு வந்து புதுசா கார்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்த 25 லட்சம் பேருக்கு வந்து புதுசா கார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணச்சுழற்சி வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் வந்து எதிர்பார்க்கிறோம். இது தவிர வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக கருதப்படுது. இப்போ அந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு நெக்லெக்டட் செக்டாரா இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த கந்து வட்டி அப்படின்னு நம்ம சொன்ன இது பூராமே வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் தான். இந்த ஆப்பிள் தலையில வச்சுட்டு விற்கிறவங்க, மாம்பழம் விற்கிறவங்க, இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போய் கடன் வாங்குறாங்க. அதுல 100 ரூபாய் பிடிச்சுக்கிட்டு தான் அவன் கொடுப்பான். 900 ரூபாய் கொடுக்குறான். டெய்லி வந்து இவங்க வந்து 10 ரூபாய் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் 100 நாள் இதுல எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு 10,000 crores கொடுக்கறது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கிறதுல வந்து 2 கருத்து இருக்கு. என்னன்னா டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஷுட் அடேர் டு த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ நீங்க செல்போன் வச்சிருக்கிறோம். அதனால இப்போ இந்த 10,000 ரூபாய் வந்து பேங்க்ல கடன் மூலமா கொடுக்கும் பொழுது பேங்க்ல கணக்கு வந்து கண்டிப்பா ஓப்பன் ஆயிரும். அப்போ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை அந்த அக்கௌண்ட்டோட கிளப் பண்ணும் பொழுது நீங்க வந்து 1 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு கூட அந்த 80 ரூபாயோ 100 ரூபாயோ வந்து அவங்களுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் வந்திருக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆமா, மாம்பழத்தை வித்துட்டு அந்த அம்மா 80 ரூபாயை வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ல வாங்கி என்ன பண்ண போகுது, எங்க இருந்து வாங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேக்குது. ஆனா அதே சமயத்துல நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வரும் பொழுது இந்த போனை இவ்வளவு தூரம், இந்த டிக்டாக்கா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இந்த மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், இவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுவாங்களான்னு நம்ம வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் யோசிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து சாதாரண மக்கள் அந்த போனை ரொம்ப அழகா யூஸ் பண்றாங்க. அதனால இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் வந்தால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்துல நாங்க வந்து இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து ரீட்டைல் ஷாப்ஸ்ல வந்து நீங்க மெஷின் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும், 1000 ரூபாய் நான் வந்து என்னுடைய கார்டுல பே பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு 997 ரூபா 98 ரூபா தான் வரும். 1 ரூபா அல்லது 1 ரூபா 50 பைசா பிடிச்சிருவாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் டிஜிட்டல் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்ட பொழுது அவங்களுக்கு நாங்க இன்சென்டிவைஸ் பண்றோம், அந்த 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 ஃபீஸ் இல்லாமல் கொடுக்கறதுக்கு வழி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வரும் பொழுது அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றாங்கிறது வந்து கிளியரா தெரிஞ்சிடும். அப்போ டேர்ன் ஓவர் பேஸ்ட்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல கூட கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முதல்ல எடுத்த உடனே 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் மூலமா அவங்க வந்து இது பண்ணி வரும் பொழுது அடுத்ததுக்கான கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறது பாக்குறாங்க. அடுத்தது இந்த முத்ரா லோன். முத்ரா லோன்ல வந்து 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு இதுவும் இருக்குது. ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து 3-4 ஸ்கீம்ல இருக்கு. ஆனா நம்ம ஆள்கள் யாருமே அதை யூஸ் பண்றது இல்லை. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல என்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனா அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்க. இப்ப டிஐஐசில லோன் எடுத்திருந்தீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கு. அவன் 11% 12% போடுவாங்க. ஆனால் 6% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்துருவான் டிஐஐசில. மற்றபடி நீங்க வேற பேங்க்ல எடுத்திருந்தீங்கன்னா, அது கவர்மெண்ட் ஸ்கீம்ல எடுத்திருந்தீங்கன்னா, நீட்ஸ், பிஎம் இஜிபி, இந்த பிஎம்ஆர்ஒய் அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ல நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமா வந்துடும். இது எதுவுமே இல்லாம நீங்க வந்து டைரக்டா வந்து சாதாரணமா எப்பவும் பேங்க்ல லோன் வாங்குற மாதிரி நீங்க கொலாட்டரல் செக்யூரிட்டி கொடுத்து லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2018க்கு பிறகு 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கு. இது வந்து உங்க பேங்கரே அப்ளை பண்ணலாம். உங்க பேங்கர் வந்து சிட்பிக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். இது வந்து வாங்கலாம். இதுக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அவேர்னஸே இல்லாம இருக்கு. இது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து நேற்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிரைவேடைசேஷன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதானிக்கும் இவருக்கும் ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானிக்கும் எழுதி கொடுத்துட்டாரு,
இந்தியாவை பதிஞ்சு கொடுத்துட்டாரு மோடின்னு சொல்லி கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்குது. ஆனா இதுல நல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நல்ல எக்கானமிஸ்ட் வந்து நீங்க நல்லா பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தான் கேட்டோம் பிரைவேடைசேஷன் கொடுங்கன்னு, நம்ம தான் கேட்டோம். பிரைவேடைசேஷன் கொடுங்கன்னு கேட்டுட்டு பிரைவேடைசேஷன் கொடுக்க வரும்பொழுது அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இதுல நான் ஒரு விஷயத்த வந்து நல்லா உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பஸ் சர்வீஸ் எடுத்துக்கிடுங்க. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் டிவிஎஸ் பஸ் ஓடும் பொழுது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீங்க வந்து கேபிஎன்லயோ அல்லது மதுரை ராதாவிலையோ நீங்க பஸ்ல போகும்பொழுது எப்படி இருக்கு, அதே இது திருவள்ளுவர் பஸ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போகும்பொழுது எப்படி இருக்குன்னு பாத்தீங்க. அதே மாதிரி டெலிபோன்லயும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிஎஸ்என்எல் இருக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பிரைவேட் செக்டார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம நல்லா பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. அரசன் வியாபாரியானால் குடிமக்கள் ஆண்டிகள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அரசன் வியாபாரியானால் குடிமக்கள் ஆண்டிகள் ஆவார்கள். அரசன் வியாபாரி ஆகக்கூடாது. அரசன் வியாபாரி ஆகுறது வந்து எப்பவுமே சரியில்லை. இப்போ இன்னைக்கு நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம கடையில மாஸ்க் போடல, கிளவுஸ் போடலைன்னு சொல்லி மெட்ராஸ்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஜாமான் வைக்கிற கடையை வந்து 10,000 ரூபாய் வந்து ஃபைன் பண்ணிருக்காங்க. ஆனா டாஸ்மாக்ல என்ன நடந்துச்சு? டாஸ்மாக்ல ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி நின்றுதான் வாங்கினேன். அவனை வந்து இப்ப யாரும் நிப்பாட்டலையே, அவனுக்கு ஃபைன் போடலையே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மதுரையில வந்து அந்த பிஜி நாயுடு ஸ்வீட் ஷாப்னு சொல்லி டவுன் ஹால் ரோட்ல அந்த ஷாப்பை வந்து அன்னைக்கு க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கமிஷனரை போய் பார்த்து எல்லாம் இது பண்ணி சண்டை போட்டதுக்கு அப்புறம் அதை திறந்து விட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் பண்ணா தப்பு, அரசாங்கம் பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயமாகும்? இப்ப நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, உங்க எல்லார்ட்டையும் வண்டி இருக்குது, கார் வச்சிருக்கிறீங்க, 2 வீலர் வச்சிருக்கிறீங்க. இன்சூரன்ஸ் இல்லாம உங்களால வண்டியை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தா தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போக முடியும். ஆனா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கோ கவர்மெண்டோட ஜீப்புக்கோ எங்கேயுமே இன்சூரன்ஸ் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இன்சூரன்ஸே கிடையாது. அதனாலதான் நீங்க வந்து இப்ப பிஆர்சி பஸ்ல யாராவது ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனான்னா அதுக்குள்ள பணம் வர்றதே கிடையாது. நீங்க பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க பஸ் ஜப்தி எடுப்பு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. பஸ்ஸை ஜப்தி தான் எடுக்கணுமே தவிர இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் இருந்தாலும் பணம் வரும். எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் இல்லாம ஓட்டலாம், தனியார் ஓட்டக்கூடாதுன்னா இது எப்படி சரியா வரும்? எனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம்ங்கிறதே தான் இது வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து 120 நாளைக்கு மேல ஒரு தனி ஆளை வந்து டெம்பரரி வேலைக்கு வச்சுக்க முடியாது. 120 நாள் உங்கள்ட்ட வேலை பார்த்துட்டான்னா, அதுவும் இப்ப வந்து நாள்லாம் குறைச்சிட்டாங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா இஎஸ்ஐ போட்டு பிஎஃப் போட்டு எல்லாம் பண்ணி ஆகணும். ஆனால் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல 5 வருஷத்துக்கு டெம்பரரியா வேலை பார்க்கறேன். 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு டெம்பரரியா வேலை பார்க்கறவங்க இருக்கேன். இன்னமும் வந்து சத்துணவு கூடத்துல டெம்பரரி வேலை பார்க்குற ஆயாக்கள் தான் இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் இப்ப ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனால வந்து பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது வந்து தவறு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் வந்து கல்வியை வந்து முழுசுமா எடுத்துக்கணும். கல்வியை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு வியாபாரத்தை தனியார்ட்ட கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு கல்வியை வியாபாரமாக்கி வியாபாரத்தை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு செய்யறத இது புரியாமல் வந்து இது பண்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம ஊர் எம்பி கூட ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அந்த அப்கோர்ஸ் அவர் கம்யூனிஸ்ட்காரர், அதனால அவர் அப்படிதான் விமர்சிப்பாரு, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்குது. இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய நேரங்கள்ல வந்து இன்எஃபிஷியன்சி தான் பெரிய அளவுல இருக்கு. நீங்க இன்னைக்கு நிலக்கரி சுரங்கத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இபி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம போறதுல எவ்வளவு பேருக்கு வந்து இபி பிரைவேட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்ததுங்கிறது தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஈரோடு சேஷசாயிக்காரங்க தான் வந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருந்தாங்க. 1950s டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் டன் பை ஈரோடு சேஷசாயி பேப்பர் மில்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இருந்தால் நீங்க இன்னைக்கு வந்து அவங்களோட சண்டை போடலாம், கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இபி வந்து அரசாங்கத்துக்கு போனதுனால உங்களால எந்த கேள்வியும் கேட்க முடியல. இப்ப அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். சோ அதனால வந்து பிரைவேடைசேஷன் இஸ் குட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது பார்த்தாங்கன்னா அதை நிச்சயமா பண்ண முடியும். கல்வி இது போன்ற இது வந்து ஃபுல்லா அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆனா நமக்கு
அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கூல் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து நிறைய இருக்கு. அதனால வந்து டு அட்லீஸ்ட் இப்போதைக்கு ஒரு ஒரு லெவல் நான் வந்து இதை கன்க்ளூட் பண்ண விரும்புறேன். இந்த ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது வந்து கேஷை வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் கையில கொடுப்பதற்கான ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேன். அதாவது வந்து அது டிடிஎஸோட ரிடக்ஷனா இருக்கட்டும், அல்லது வந்து பிஎஃப் உடைய இதுல வந்து 12% இருந்து 10% ஆக்குனதா இருக்கட்டும், அல்லது பேங்க் லோன் கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கேஷ் புழக்கத்தை, பணப்புழக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய அளவுல பண்ணியிருக்கிறாங்க. இந்த பணம் வந்து வரும் பொழுது மார்க்கெட்ல ஒரு சுழற்சி ஏற்படும், டிமாண்ட் வந்து கூடும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு கணிப்பு. இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நிச்சயமாக சாத்தியமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிட்டு இப்போதைக்கு கன்க்ளூட் பண்றேன். ஒரு காந்தியவாதி ஒருத்தர் இருந்தாரு, ஒரு பெரிய காந்திய தலைவர். அந்த ஊர்ல அவருக்கு ரொம்ப நல்ல பேரு. இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கூட்டத்துக்கு அவரை அழைக்கணும் அப்படின்னு நினைச்சு போய் கூப்பிட்டாங்க. நீங்க வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கணும், நீங்க கலந்துக்கிட்டா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் வந்து காசை ரொம்ப வேஸ்ட் பண்றீங்கப்பா, தேவையில்லாம செலவழிக்கிறீங்க, எனக்கு அது பிடிக்காது, நான் வர்றேன், ஆனா எனக்கு மாலையோ துண்டோ போடக்கூடாது, அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது, அந்த மாதிரி செலவெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இவன் இந்த பசங்களும் சரி ரைட்டு நாங்க மாலையெல்லாம் போடல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இவரும் தேதியை ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, இவர் அந்த கூட்டத்துக்கு போனாரு. இந்த பையங்க நல்லா ஒரு ஆள் உயர மாலைய பெருசா கட்டி கொண்டாந்து இவருக்கு போட்டாங்க. இவருக்கு ரொம்ப கோபம், வேற வழி இல்ல, மேடையில வச்சு அவங்கள ஒண்ணும் சொல்ல முடியல. பேசாம வந்து அந்த மாலையை கழட்டி அங்க வச்சுட்டு இவர் பேச வேண்டியதை பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வரும் பொழுதே ரொம்ப கோபமா எள்ளும் கொள்ளும் வெடிச்சு உள்ள வர்றாரு. அப்ப மனைவி கேக்குறாங்க, ஏங்க போகும்பொழுது நல்லா தானே போனீங்க, இப்ப எதுக்கு இப்படி இவ்வளவு கோபமா வந்திருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே சொல்றாரு, இந்த புரியாத பசங்களோட பெரிய இதுவாகி போச்சு, அன்னைக்கு எவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன், மாலையெல்லாம் கூடாதுன்னு சொன்னேன், இந்த மாலையை கொண்டாந்து போட்டாங்க, இந்த மாலையை போட்டதுக்கு பதிலா அந்த ரூபா வந்து ஒரு ஏழை குடும்பத்துக்கு 5 நாளைக்கு சாப்பாட்டுக்கு சரியா இருந்திருக்கும், இந்த பணத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி படப்படன்னு புரிஞ்சு தள்ளுறாரு. அப்ப மனைவி சொல்றாங்க, இந்த பூக்கார பொன்னம்மா வந்துட்டு போனா அந்த மாலைக்கு 300 ரூபாய் என்னமோ வாங்கினாலாம், அந்த 300 ரூபாய் இருந்ததுனால அவளுக்கு 10 நாள் சாப்பாட்டுக்கு சரியா போச்சுன்னு சொல்றாளேன்னு கேட்டா. இவரு அந்த மாலைக்கு கொடுத்த காசு 5 நாள் சாப்பாட்டுக்கு போதும்னு இவரு சொல்றாரு. ஆனா அதே காசுதான் அந்த பூக்கார பொன்னம்மாவுக்கு 10 நாள் சாப்பாட்டுக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, காசு வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த மாலை போட்டது வேஸ்ட்னு நினைக்கிறோம். ஆனா யாரோ ஒரு தோட்டக்காரன் அவங்க பூ உற்பத்தி பண்றாங்க, யாரோ ஒருத்தவங்க அதை மாலையா கட்டுறாங்க, அவங்களுக்கும் வந்து தொழில் நடக்க வேண்டி இருக்குது, அவங்களுக்கும் பணம் வேணும். அதுக்காக தான் வந்து இந்த பண சுழற்சி வந்து கண்டிப்பா வேணும். சோ அதனாலதான் வந்து பழைய காலத்துல வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, கோவிலுக்கு போகும் பொழுது கோவில்ல அங்க அந்த கோவிலுக்கு வெளியில உள்ள கடைகள்ல சூடம் வாங்கணும், தேங்காய் வாங்கணும், பழம் வாங்கணும், பூ வாங்கணும். அங்க இருக்கவங்க அந்த கோவிலை நம்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு வியாபாரத்தை கொடுக்கணும். நம்ம வீட்டுல இருந்தே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டோம்னா இதை நம்பி அந்த கோயிலை சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து வியாபாரம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பணம் எல்லாருடைய கையிலையும் வந்து சேரும் பொழுது ஒரு பெரிய சுழற்சி ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து சிறு தொழில்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தின் பேரையும் இருக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சவால் அப்படின்னு நினைக்கிறேன். சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இந்த பொருளாதாரம் மீண்டு எழும் அப்படிங்கறதுதான் வந்து என்னுடைய கருத்தாக நான் நினைக்கிறேன். அருமை அருமை என்ன, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இட் வாஸ் a nice kind of what you call sum up. இது என்ன கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்த சப்ஜெக்ட்ல பேசணும், நம்ம மீட்டிங் வருதுங்களா, கரண்ட் அஃபேர்ல பேசினா பெட்டர்னு சொல்லி நம்ம நண்பர்கள் பூரா எல்லாம் ஃபீல் பண்ணாங்க நம்ம நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல. அதுல இமீடியட்டா எங்களுக்கு ஞாபகம் வந்தது உங்களை தான். ஏன்னா நீங்க வந்து இந்த பாலிசி மேக்கர்ஸோட பல கமிட்டியில இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல பூரா நீங்க இன்வால்வ் ஆறதுனால you will be having a first hand kind of an experience ன்னு சொல்லிட்டு then we check your convenience
and thanks for accepting our invite and being here. And I believe நீங்க பேசுறது வந்து ஒரு ஓவரால் சம் அப் மாதிரி இருந்திருக்கும். அண்ட் as you know, நம்ம அந்த நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல நம்ம நகரத்தார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அண்ட் அதுல நிறைய பேர் தொழில் முனைவோரா இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நியூ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்க வந்து தே கேன் ஆல்வேஸ் ரைஸ் தேர் கொஸ்டின். இப்போ நான் என்ன பண்ண போறேன் கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு வாட் யூ கால் மியூட் எவ்ரிஒன். ஓகே. அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்கா இப்போ யாராவது குவரி கேட்கறதா இருந்தா வீடியோவை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஃபிங்கர்ஸ் ரைஸ் பண்ணீங்க, இல்ல நீங்க சிம்பிள் காமிச்சீங்கன்னா தென் ஐ கேன் ஆல்வேஸ் அன்மியூட் யூ அண்ட் ஐ கேன் பிரிங் யூ ஆன் தி ஃபோரம். ஓகே. ஸோ இப்போ நான் அவங்க ஸ்பீக்கர் வந்து வில் ஆல்வேஸ் பி ஆன் தி லைன்ல இருப்பாங்க. ஸோ ஒரு நிமிஷம் ஸ்பீக்கரை மட்டும் அன்மியூட் பண்ணிக்கிறேன். முதல்ல எல்லாரையும் மியூட் பண்ணனால சாருமே மியூட்ல இருப்பாங்க. இப்போ இப்போ கேஆர்ஜி சார் இஸ் ஆடிபிள் டு எவ்ரி ஒன் அண்ட் எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ரைஸ் அ குவரி வி கேன் ஆல்வேஸ் டூ. இன்ஃபேக்ட் அவங்க சிடி பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏற்கனவே ஒரு குவரி கேட்டிருந்தாங்க சேட் பாக்ஸ்ல. அண்ட் இன்கேஸ் அவங்க அந்த கொஸ்டினை நேரடியா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஐ ஜஸ்ட் அன்மியூட் ஹிம். யூ கேன் ஆல்வேஸ் கோ ஹெட். பாலாஜி சார், ஐ ஹவ் அன்மியூட்டட் யூ. யூ கேன் கோ ஹெட் வித் யுவர் क्वेश्चन. ஓகே சார். உங்களோட வீடியோவை அன்மியூட் பண்ணிக்கலாம், உங்களையும் பார்க்கலாம் நாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இல்லல ஓ கேக்குதா? வாய்ஸ் கேக்குதானே? கேக்குது. we can hear you. நான் எம்எஸ்எம்இ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வந்து அது இந்த 1 கோடிக்கு வந்து மைக்ரோ என்ஹான்ஸ் பண்ணிருக்கிறது டர்ன்ஓவர் பேஸ் பண்ணியா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணியா? இல்ல 1 crore வந்து இன்வெஸ்ட்மென்ட், 10 crore வந்து டர்ன்ஓவர். இது மைக்ரோக்கு ஆமா. 1 crore வந்து இன்வெஸ்ட்மென்ட், 10 crore டர்ன்ஓவர். ஓகே. இன்னொன்னு ஒரு சப் क्वेश्चन வந்து ட்ரேடிங் வந்து எம்எஸ்எம்இக்கு ரெகக்னைஸ் ஆகலையா? ரைட், இட்ஸ் a good question. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் வந்து சர்வீஸ் செக்டார் தனியாவும் மேனுஃபேக்சரிங் செக்டார் தனியாவும் வச்சிருந்தாங்க. சர்வீஸ் செக்டாருக்கு வந்து ஒரு லெசர் லிமிட்டும் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஹையர் லிமிட் இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க கொடுத்த இந்த ரீகிளாசிபிகேஷன்ல போத் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரெண்டையும் கிளப் பண்ணிட்டாங்க. எதுவா இருந்தாலும் இந்த ஒரே லிமிட் வந்து செல்லும். ட்ரேடிங் வந்து இதுல சேர்க்கல. ட்ரேடிங்கை வந்து சேர்க்கறதுக்கு கேட்டிருக்காங்க. நிதின் கட்கரி வந்து இட் வில் பி ஃபேவரபிளி கன்சிடர்ட்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இது நாள் வரைக்கும் சேர்க்கல. ட்ரேடிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் எம்எஸ்எம்இ. ட்ரேடிங் இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே. நிறைய கம்பெனில வந்து பேமெண்ட் கிளாஸ் வந்து எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்டா இருந்தா 45 டேஸ்க்குள்ள கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன் இருக்கிறதுனால அதுல நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இன்னும் சப்போர்ட்டா இருக்கு மணி ரியலைசேஷன்ல, எஸ்பெஷலி டு கார்பரேட்ஸ். ஆமா. ஸோ ட்ரேடிங்ல இருக்கவங்களுக்கு அந்த வசதி இல்லாதது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல பண்றதுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க? இல்ல, நீங்க ட்ரேடிங்ல இருந்தாலும் நீங்க வந்து ட்ரெட்ஸ்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஓகே. அந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க உங்க பில்ல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்க பில்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பேங்க் வந்து பணம் கொடுத்துரும். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த டிஸ்கவுண்டிங் வந்து வித்அவுட் ரிகோர்ஸ். வித்அவுட் ரிகோர்ஸ் அப்படின்னு சொன்னா திருப்பி அவங்க வந்து உங்கள்ட்ட கேட்க முடியாது. அவங்க வந்து பையர்ட்ட தான் போய் கேட்கணும். அவங்க பையர்ட்ட வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு வந்து யூ வில் பி பேயிங் தட் இன்ட்ரெஸ்ட். அந்த 45 நாளைக்குள்ள இன்ட்ரெஸ்ட் நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பில் வந்து இம்மீடியட்டா கேஷ் ஆயிடும். ட்ரெட்ஸ் TREDS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இட் இஸ் மானிட்டர்ட் பை சிட்பில இருந்து பண்றாங்க. அதுல இது பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். பாலாஜி சார், உங்க query is answered. Thank you very much. நன்றி. Thank you. நான் உங்களை மியூட் பண்றேன். அடுத்த கேள்வி வந்து அவங்க மிஸ் பி வீரப்பன் அவங்க கேட்டிருக்காங்க. சோ அவங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். வீரப்பன் சார், யூ கேன் கோ ஹெட். உங்களை அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க உங்க சைடுல மியூட் பண்ணிருக்கீங்க. வணக்கம், நான் வீரப்பன். வணக்கம் வீரப்பன், சொல்லுங்க. அது அந்த இது வந்து இப்ப இந்த நீங்க சொன்னது எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். இந்த ரா மெட்டீரியல் பிரைஸ் வந்து இப்ப வந்து எது கேட்டாலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்றாங்க ஜென்ரலா. அடுத்தது வந்து இப்ப இந்த பெட்ரோல் டீசல் பிரைசஸ், கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கூடுறதுனால இந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பிரைஸை வந்து இந்த நேரத்துல எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா நாங்களாம் வந்து எக்ஸ்போர்ட் பேஸ்டா நாங்க வந்து சேல்ஸ் பண்றதுனால அந்த அந்த பொருள் வந்து இப்ப அந்த ஓவர்சீஸ்லாம் என்ன ஓப்பன் ஆகல, அவன் இருக்கிறானா, அவன் திருப்பி நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பானா என்ன, அந்த 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 இதெல்லாம் தெரியாம இருக்கு. அதான் சரி, இது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், இது என்ன எப்படி இருக்குங்கிறது கேட்டுக்கோங்க. இது வந்து இப்போ ஒரு பிரைஸ் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு டைனமிக்கா தான் இருக்கும். ஒரு ஃபிளக்சுவேட்டிங் வந்து இருக்கும். ஏன்னா எந்த செக்டார்ல வந்து பிளஸ் இருக்கு, எந்த செக்டார்ல மைனஸ் இருக்கு, டிமாண்ட் வந்து எப்படி மாறும் அப்படிங்கறதுலாம் இன்னும் தெரியல.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கே வந்து இப்போ ரொம்ப நார்மலா வந்துருச்சு. எல்லா இடத்துலயுமே இந்த ஜூம் மீட்டிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து இனிமேல் இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிராவல்லாம் வந்து ரொம்ப குறையும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீட்டிங் ஹால்ஸ் இதெல்லாம் புக்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எவ்வளவு நாள் ஆகும், எந்தெந்த செக்டாருக்கு வந்து விலை கூடும், எந்த செக்டார்ல விலை குறையும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் கிளையன்ஸ். நீங்க எப்படிப்பட்ட கிளையன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி கண்டிஷன்ல சப்ளை பண்ண போறீங்க, அவங்க எந்த மாதிரி கண்டிஷன்ல ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுலாம் இன்னும் தெரியல. பட் நிறைய இதுல வந்து பாத்தீங்க, அதாவது இது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்துட்டோம், எதுவுமே தெரியலண்ணே. இப்ப நம்ம சீட்ல உட்காரும் போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்டர் கேன்சல் பண்றாங்க. ஈவன் லாயல் மில் வந்து 50,000 மீட்டர் ஆர்டர் கொடுத்துருந்தா கேன்சல்டு. என்ன அது கேன்சல்னு சொல்லாம ஓட்டி வைங்க, மெதுவா எடுத்துக்கிறேன், பார்ட்டி ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாரு, லைன்லயே வர மாட்டேங்கிறாரு, இப்ப அனுப்பிச்சிடாதீங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல அதான் கரெக்ட்ப்பா, நீங்க சொல்ற இது வந்து கரெக்ட். ஆனா சில செக்டார்ல வந்து அப்படி இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கணேஷ் கூட சொன்னாரு, இப்போ மாஸ்க் பாத்தீங்கன்னா விலை வந்து ஒரு 10 ரூபா வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு வந்து வந்துருச்சு. 3 ரூபா 4 ரூபா அதுக்கு காஸ்ட் அவ்வளவுதான், 3 ரூபீஸ்க்கு வந்துருச்சு. அதே மாதிரி அந்த தெர்மாமீட்டர் பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ பார்மசில 14,000 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. நான் பில்லு வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் 3,500 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதனால இட் டிபெண்ட்ஸ், அதனுடைய டிமாண்ட் வந்து வரும்பொழுது, ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது அதானே, பிரைஸ் வந்து எப்பவுமே டிமாண்ட் பொறுத்து தானே. அதனால டிமாண்ட் கூடுச்சுன்னா கூடும், குறைஞ்சுன்னா குறையும். இட் டிபெண்ட்ஸ். வெரி குட். நன்றி வீரப்பன் சார். ரைட். அடுத்து வந்து அவங்க எஸ்பிஐ கணேஷ் அன்மியூட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்றது நகரத்தாரோட பிசினஸ் எத்திக்ஸ்ல கரெக்ட் தானா? பிசினஸ் கரெக்டா, நகரத்தாரு கரெக்டா? இல்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பழமொழி. அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு அதாவது எய்தற்கரிய நிலை எய்தக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிடைத்தற்கரிய ஒரு நிலை கிடைச்சிருக்கும் பொழுது அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது. ஆனா அதே சமயத்துல வந்து பிரைசிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் இதுல இருக்கணும் நம்ம எப்பவுமே. ஏன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீடு வேண்டுபவர்னு சொல்லி திருக்குறள் சொல்லுவோம். நீங்க வந்து அந்த கஸ்டமரோட நல்ல நாள் நீண்ட நாள் நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலை வைக்கணும். நீங்க இன்னைக்கு கிடைச்சதுரா சான்ஸ்னு சொல்லி அடிச்சு விட்டீங்கன்னா கஸ்டமர் ஓடி போயிடுவாரு. அதனால வந்து கஸ்டமருடைய இது வந்து நீண்ட நாளைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இது வச்சுக்கணும். இட் ஷுட் பி ரீசனபிள். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர், எக்ஸலென்ட். எஸ்பிஐ கணேஷ், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் சார், நீங்க கேள்வி கேட்கலாம். ஷூர். ஆனா இந்த டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் எல்லாம் எப்படி, டெட் ஃப்ரீ ஸ்மால் கம்பெனிஸ்லாம் how can they make best use of the stimulus package? அதான் இப்போ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்ல அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நீங்க ஒரு ஃப்ரெஷ் லோன் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாமே தவிர, ஆனா அது வந்து இந்த கொலாட்ரல் ஃப்ரீ, இந்த கேரண்டி ஃப்ரீல வருமா அப்படிங்கிறது தெரியல. நாங்க ஆனா அதை கேட்டிருக்கோம், டெட் ஃப்ரீ கம்பெனிஸுக்கும் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச மதுரையில நிறைய கம்பெனிஸ் வந்து டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் இருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே இந்த கேள்விதான் கேட்கறாங்க. அப்போ நாங்க இவ்வளவு நாளா வந்து நல்லபடியா வியாபாரம் பண்ணதுக்கு எங்களுக்கு எல்லாம் தண்டனையான்னு கேட்கறாங்க. சோ அதனால அதை வந்து கவர்மெண்ட் ஷுட் கன்சிடர். ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஒரு இடத்துல கூட வந்து இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ்மே இல்லையே. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல வந்து உங்களுக்கு மேஜர் பார்ட் வந்து வித் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரலை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பழைய காலத்துல சேல் டாக்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நம்ம அலைஞ்சாலே அதுக்கு இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வீட்டுல உட்கார்ந்தபடி பண்ணிடுறோம். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து குறைஞ்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பொறுத்தவரையில. இப்ப நீங்க இஎஸ்ஐ ஃபார்ம் ஃபில் பண்றதா இருந்தாலும் சரி, பிஎஃப் ஃபார்ம் ஃபில் பண்றதா இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்திருக்கு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இஸ் மெயின்லி வித் த ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல முந்தா நாள் வந்து ஒரு இது நடந்தது, வெபினாரு, சீஃப் மினிஸ்டரும் அட்டென்ட் பண்ணாரு, மற்ற அதர் மினிஸ்டர்ஸ், சீஃப் செக்ரட்டரி எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம ஹரி தியாகராஜ் கூட அதுல பேசினாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஜர் வந்து லேண்ட் கன்வர்ஷன், லேண்ட் யூஸ் கன்வர்ஷன் வந்து ஒரு பெரிய பாட்டில் நெக்கா இருக்குன்னு எல்லாரும் பிரச்சனை எழுப்புனாங்க. அப்ப அதுக்கு அவரு கிருஷ்ணன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா,
நீங்க வந்து சிங்கிள் விண்டோ மூலமா அப்ளை பண்ணுங்க. வித்தின் 60 days உங்களுக்குள்ள அந்த லேண்ட் கன்வர்ஷன் வரணும். அப்படி அது வரலைன்னா டீம்டு டு பி அப்ரூவ்ட் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுல ஒரு விஷயத்த அவர் சொல்ல மறந்துட்டாரு. அது ரிட்டர்ன் ஆகாம இருந்தா டீம்டு டு பி அப்ரூவ்டு. ஆனா 60 நாளைக்குள்ள கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரி வந்து இது பண்ணும் பொழுது ராஜேந்திரகுமார் ஐஏஎஸ் சொன்னாரு, இந்த 3 வருஷத்துக்கு வந்து சிறு தொழில்கள் எந்த விதமான லைசன்ஸ் எடுக்க வேண்டியது இல்ல, எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சுட்டு அப்ளை பண்ணா போதும், ப்ரியர் லைசன்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜேந்திரகுமார் சொன்னாரு. பட் அதுக்கு ஜீவோலாம் ஒன்றும் வரல. அவர் வெபினார்ல சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இட் இஸ் மேஜர் பார்ட் வந்து வித் ஸ்டேட் கவர்மெண்ட் மாறணும். ராமநாதன் சார் உங்களோட நீங்க கேள்வி கேட்கலாம் சார். யா அண்ணன், இப்ப இந்த டிடிஎஸ் வந்து there was some changes in the TDS. ஆமா, அது எவ்வளவு நாளைக்கு? ஆமா, என்ன பெர்சன்டேஜ்? இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் 25% வந்து நீங்க கட்டுறதுல இருந்து கழிச்சுக்கலாம். இப்போ 10% பிடிச்சீங்கன்னா, வாடகையில 10% பிடிச்சிருப்பீங்க, இனிமே 7.5% பிடிச்சா போதும். And again this 10% enhancement of the existing limit collateral வந்து it will be on request and discretion of the bank. இல்ல, அதாவது ஸ்டாண்டர்ட் அசெட்டா இருந்தா கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசா சொன்னதுல ஸ்டாண்டர்ட் அசெட்ஸா இருந்தா நீங்க என்பிஏ எல்லாம் ஆகாம இருந்தீங்கன்னா 20% வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். சோ பேங்க் வந்து உங்களுக்கு இப்போ வந்து போன் பண்ணி கேட்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க் வந்து நேஷனலைஸ் பேங்க் எல்லாம் அந்த மாதிரி கேட்கறாங்க. இல்ல எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு. நீங்க ஆப்ஷன்ல வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 20% கிரெடிட் ஆகும். நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. 20% வந்து ஆபரேட்டிங் லிமிட்ல கூடிரும். and they will not have collateral வந்து they will not bind into that. ஆமா, ஆபரேட்டிங் லிமிட்ல கூடும் அப்படின்னு சொன்னா நேரடியா கூடாது. that will be a separate loan. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 20%க்கு வந்து ரீபேமெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, மாரட்டோரியம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க 3 வருஷத்துல அதை திருப்பி கட்டணும். ஸோ இட் வில் பி a separate loan. இன்னொரு டேர்ம் லோன் அக்கௌண்ட் மாதிரி ஒன்று ஓபன் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இது இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டேர்ம் லோன் ஓபன் பண்ணி அந்த 2 லட்சத்தை கொண்டாந்து இங்க உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் வச்சிருவாங்க. அந்த அக்கௌண்ட் செப்பரேட்டா இருக்கும், இந்த அக்கௌண்ட் செப்பரேட்டா இருக்கும். ஓகே, தேங்க் யூ. வெரி குட், தேங்க் யூ. அவங்க சின்னையா சார், நீங்க ஒரு query ரைஸ் பண்ணிருந்தீங்க, உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க தாராளமா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அந்த क्वेश्चन ரைஸ் பண்ணலாம். அண்ணா, குட் ஆஃப்டர்நூன். வணக்கம், சொல்லுங்க. இப்போ இந்த பேங்க் ஆடிட்டர்லாம் இப்போ நான் இப்போ ரைட் நவ ஆஸ் வி ஸ்பீக் பேங்க் ஆடிட்டர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல என்ன வருதுன்னா, ஃபார் வாட் எவர் ரீசன் அது ஆல்ரெடி வந்து எம்எஸ்எம்இன்றதுல வந்து நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு இந்த அன்டியூ பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். அது நிறைய ரீஸ்ட்ரக்சர் ஆகி தான் வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு ஃபர்தரா வந்து இதை பிரின்சிபலா லெண்ட் பண்றதுக்கு பதிலா இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஷன் 6 months to 1 year இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஷன் வித் கேப் மாதிரி கொடுத்திருந்தா பேங்கை பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு ஆபரேஷனல் லாஸோட போயிருக்கும். ராதர் தேன் பிரின்சிபல் கை வைக்காம. இல்ல, wouldn't that have been better? Because in my view I think that would have been better. TDS definitely இந்த 7 to 75% பண்ணதுக்கு 1% or 2% நேம் சேக். ஏன்னா டிடிஎஸ் ஓட பர்பஸே வந்து அதாவது இன்னொரு டிரான்சாக்ஷனை இன்னொரு பார்ட்டி டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறது தான் டிடிஎஸ் ஓட பர்பஸ். ஸோ அதை நேம் சேக்குக்கு 1% பண்ணிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஷன் wouldn't have been better. என்ன ஃபர்தரா லெண்ட் பண்றதை விட, ஏன்னா அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு தான் அவங்க சொல்லியிருந்தா கூட வேரியபிளி பேங்க்ல இங்க ஆர்ஓல இருந்தும் சர்க்கிள் ஆஃபீஸ்ல இருந்தும் டெய்லியும் ஃபோன் பண்ணி இன்க்ளூடிங் என்பிஎஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றாங்க. அது ஆமா, என்பிஎஸ்க்கு வந்து 20,000 crore செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அதான் this will set a bad precedent தானே. ஃபர்தரா இன்னும் 2 வருஷம் கழிச்சு எல்லாம் என்பிஎன் தானே திருப்பி கொண்டு வர போறோம். இல்ல, அதான் இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு வந்து இப்போ எம்எஸ்எம்இக்கு வந்து பணம் வேணும். ஏன்னா வந்து சம்பளம் கொடுக்க சொல்றாங்க. 2 மாசம் இப்போ மார்ச் 25ஆம் தேதியில இருந்து கம்பெனிஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகி நிக்குது. இப்போ மார்ச் சம்பளம் கொடுத்தாச்சு. இப்போ ஏப்ரல் மே 2 மாசம் சம்பளம் கொடுக்கணும், வாடகை கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்பிஏ அப்படிங்கிறது வந்து 90 days அப்படிங்கிறது ரொம்ப டூ ஷார்ட் ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது தான் எம்எஸ்எம்இ செக்டாருடைய வருத்தம். 90 நாளைக்குள்ள அப்படிங்கிறது, ஏன்னா இன்னைக்கு தேதியில நீங்க இபிக்கு சப்ளை பண்ணானே 7 மாசம் 8 மாசத்துக்கு பணம் வரல. அந்த மாதிரி வந்து பணம் வந்து நமக்கு சரியான முறையில வராத ஒரு சூழ்நிலை. இப்ப இபி வந்து ரொம்ப மோசம். மற்ற கம்பெனிஸே பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ கார்பரேஷனுக்கு வந்து இப்ப மருந்து எல்லாம் சப்ளை பண்றோம். இஎஸ்ஐ கார்பரேஷன்ல இருந்து பணம் வந்து சேர்றதுக்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 100 நாள் 120 நாள் ஆகுது, 4 மாசம் ஆகுது. இப்போ ஃபார்மா லைன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும்,
எல்லாருமே கையில செக் தான் வச்சிருப்பாங்க நிறைய. எல்லாம் ஒவ்வொரு ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பாத்தீங்கன்னா 500 செக் 1000 செக் வச்சிருப்பாங்க. சோ இப்ப இதுல வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து இன்னைக்கு இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பில்லு போட்டு 20வது நாள்ல நான் ஜிஎஸ்டி கட்டணும். நான் பில்ல போட்டேன், ஆனா எனக்கு பணம் வந்து சேரல. ஆனா நான் ஜிஎஸ்டி வந்து கட்டி ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 90 நாள் என்பிஏங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க எதை எடுத்தாலும் வந்து குளோபல் இதுல வந்து கம்பீட் பண்ணுங்கிறீங்க. குளோபல் காம்படிஷன் அப்படின்னு சொன்னா குளோபல்ல வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படி இல்லையே. இப்ப நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 4% 3.5% இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. சைனாவிலே வந்து சைனா பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா 4.5% 5%ல வட்டி கொடுக்குறேன். அவனோட நான் கம்பீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி கம்பீட் பண்றது? இப்போ வந்து 90 நாள் என்பிஏங்கிறதே நீங்க முதல்ல மாத்துங்கன்னு சொல்லி கேட்டோம். இப்ப 180 நாளைக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இன்னும் சரியா ப்ராப்பரான ஜிஓ இல்ல. இன்னும் நிறைய பேங்க்ல அதை 90 நாள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்பிஏ வச்சு நம்ம அதை முடிவு பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ கம்பெனிஸ்லேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே யார்ட் ஸ்டிக் வச்சிருக்கிறோம். இப்போ சீசனல் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேங்கோ பல்ப் எடுக்கிற யூனிட். இப்போ மேங்கோ பல்ப் எடுக்கிற யூனிட் வந்து இன்னைக்கு தான் வந்து அவனுக்கு கையில காசு வேணும். அவ்வளவு மாம்பழம் வந்துகிட்டே இருக்கு, வாங்கி போடணும். டன் கணக்குல மாம்பழத்தை வாங்கி போட்டு அதை இது பண்ணி ஜூஸ் எடுத்து அதை வச்சுதான் ஒரு வருஷத்துக்கு விற்கணும். அதே மாதிரி ஸ்பைசஸ், இன்னைக்கு மிளகா வந்து மசாலா கம்பெனி அப்படின்னு சொன்னா மிளகாயை வாங்கி ஸ்டாக் பண்ணாதான் முடியும். இதுதான் மிளகா சீசன், புளி சீசன். இப்ப இந்த சீசனுக்கு அவனுக்கு பணம் வேணும். அதனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். வெறுமனே வந்து கிளியர் கட்டா 90 நாள்ல நீ பணம் கட்டலைன்னா நீ என்பிஏ அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி நாங்களும் போராடிட்டு தான் இருக்கிறோம். அடுத்து நீங்க சொன்னது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அது கொடுத்துருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் நாங்களும் இன்ட்ரெஸ்ட் குறைங்கன்னு கேட்டோம். அதே சமயத்துல கையில வந்து கேஷ் கூடுதல் வேணும், அதுவும் வேணும்னு கேட்டிருந்தோம். இதுல ரெண்டுல ஒரு விஷயத்த மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இது வந்து பேங்கை பொறுத்தவரையில ஒரு ரிஸ்க் வந்து கூட தான், அது கண்டிப்பா ரிஸ்க் கூட தான். பட் கவர்மெண்ட் அந்த ரிஸ்கை நாங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால வந்து பேங்க் எவ்வளவு தூரம் இதை சரி பண்ணி போகுதுன்னு தெரியல. ஆஸ் அ ஃபோரம், அதோட என்னோட கண்டினியூஷன் ஆஃப் தி क्वेश्चन, ஆஸ் அ ஃபோரம் நீங்க வேற என்னென்ன ஸ்பெசிஃபிக்கா வேற ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தீங்க which did have not made it to the final current proposal? கரெக்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஃப் வந்து நீங்க இப்ப எப்படி டிடிஎஸ்ல சொன்னீங்களோ அதே மாதிரி பிஎஃப்ல வந்து நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா 12%ங்கிறத வந்து 2% ஆக்கிருங்க அப்படின்னு கேட்டோம். காரணம் என்ன அப்படின்னா பிஎஃப் யாருக்காக கொடுக்குறோம்? வெல் ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். இன்னைக்கு யார் ரொம்ப மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க? அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸுக்காக வந்து எதுக்காக நீங்க கவர்மெண்ட்ல இருந்து பணத்தை கொடுக்கணும்னு நாங்க கேட்டோம். இப்போ 2500 கோடி ரூபாய் 3 மாசத்துக்கு, அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ another 2500 5000 கோடி ரூபாய இந்த ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இந்த 6 மாசத்துக்கு பிஎஃப் வந்து நீங்க 2% குறைச்சு விட்டுருந்தீங்கன்னா நாங்களும் கட்டிடுவோம், எம்ப்ளாயரும் கட்டிடுவாங்க, 2 பேருமே கட்டியிருக்க முடியும். ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5000 கோடி மிஞ்சி இருக்கும். இந்த 5000 கோடியை அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு கொடுங்கன்னு நாங்க சொல்றோம். இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரும் இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் தான் சார் ரொம்ப பாவம். இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து அந்த பணம் போய் சேரல. இன்னைக்கு என்னமோ எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு, தொழிலாளர் நல வாரியத்துல பதிவு பெறாத பார்பர்களுக்கு நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி. ஆனா அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது ஒண்ணுதான் இந்தியாவை பொறுத்தவரையில பெரிய பிரச்சனை. நீங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது யாருமே பதிவு பண்றதே கிடையாது. அவங்க என்ன கேட்டாங்க? ஒரு தொழிலாளர் வாரியம் ஆரம்பிக்கிறோம், நீங்க அதுல மெம்பர் ஆகுன்னு கேட்டாங்க. யாரும் மெம்பர் ஆகுறது இல்லை. இது வந்து அவன் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்ல, மலேசியாவிலையும் இதுதான் பிரச்சனை. நீங்க வந்து உங்களுடைய டேட்டாவை கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம், யாரும் டேட்டா கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த பிஎஃப் பத்தி ஒரு இது கேட்டிருந்தோம், அது வந்து ஒன்றும் இதுவாகல. அடுத்தது வந்து என்பிஏ வந்து நாங்க வந்து 9 months கேட்டிருந்தோம், 270 days கேட்டிருக்கோம். அது வந்து இன்னும் இதுவாகல. சேலரியை பொறுத்தவரையில இஎஸ்ஐல வந்து 90,000 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. அதனால அந்த 2 மாச சம்பளம், 1 மாச சம்பளம் அவங்களுக்கு 35,000 கோடி ரூபாய் வரும். 2 மாச சம்பளம் 70,000 கோடி ரூபாயை கொடுங்க, இஎஸ்ஐல இருந்து கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு வந்து அவங்க இன்னும் எதுவும் பதில் சொல்லல. அடுத்து வந்து ஜிஎஸ்டியை வந்து இப்ப மறுபடியும் ஜூன்ல கட்ட சொல்றாங்க. இப்ப மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுக்கு உள்ளதை வந்து ஜூன்ல நீங்க வரிசையா கட்டுங்கிறாங்க. கட்டினா மறுபடியும் எங்களுடைய லிக்விடிட்டி வந்து கெட்டு போயிடும், எங்களோட கையில காசு இல்லை. அதனால நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாசத்துக்குள்ள ஜிஎஸ்டிய ஃபண்ட் பண்ணுங்க. ஃபண்ட் பண்ணிட்டு
அடுத்து ஜூலைல இருந்து மார்ச் வரைக்கும் 9 மாசத்துல 9 இன்ஸ்டால்மெண்ட்ல நாங்க கட்டுறோம்னு கேட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் பதில் வரல. ஓகே, தட்ஸ் குட். தேங்க் யூ சின்னையா சார். அண்ட் வேற எதுவும் query இருந்ததுன்னா ஐ திங்க் பீப்புள் கேன் ரைஸ். அண்ட் எஸ் சார், அவங்க சபா காசி சார் நான் அன்மியூட் பண்ண போறேன் ஒரு நிமிஷம். இன்ஃபேக்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு சினிமா பாட்டு ஞாபகம் வச்சு, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. பேச கொஞ்சம் காமிச்சு நாங்களும் பாத்துக்குவோம். பட் இருந்தாலும் எஸ் சபா சார், உங்களை நாங்க அன்மியூட் பண்ணிட்டோம். Good morning. Good morning to all of you. I have joined this from Madras. I felt very happy that I was able to sit through the entire proceedings. எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்துச்சு. அது பாலாஜி அவங்க எல்லாம் கேட்டதுனால நான் திரும்ப கேட்கல. அண்ணனோட ஒரு பிரசன்டேஷன் ரொம்ப பிராக்டிக்கலா அற்புதமா இருந்துச்சு. I enjoyed the entire 2 hours today with the Madurai IVCM. I just wanted to record my thanks for the whole day. Very beautiful. Thank you so much. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நிறைய அக்கேஷன்ல இந்த மாதிரி ஃபோரம் எல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னுக்காக ஜாலியா இருக்கும்ன்றது. பட் இந்த என்சிசி மாதிரி நம்ம இந்த ஃபோரம்ல வந்து we have very serious discussion also wherein there is a good kind of a guidance, hand holding, and the expertise வந்து access பண்றதுக்கு it becomes very very helpful. I'm so happy so many people are there. அவங்க வி ராமநாதன் சார் வந்து இப்ப கையை தூக்கிட்டாங்க. நான் வந்துட்டேன் சார், ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இந்த ஜூம் மீட்டிங் இன்னைக்கு தான் முதல் முறையா நான் வந்து மாடரேட் பண்றதுனால கொஞ்சம் மேலும் கீழே தேடிட்டு. ஆமா, கொஞ்சம் அதாவது நம்ம நேரத்தால ஒரு முக்கியமான பண்பு என்ன கேட்டீங்கன்னா, உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கிட்டோம், தேவையில்லாம மறைக்கப்படாது. ஒரு நிமிஷம், அவரு ராமநாதன் இருக்காரு, நான் வி ராமநாதன் தெரியும் போல. ஒரு நிமிஷம், ராமநாதன் வி இந்த இருக்கு சார். எஸ் சார், ராமநாதன் சார் உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு. கோ ஹெட். அண்ணே வணக்கம். என்சிசி மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு 2-3 क्वेश्चन அண்ணே. சொல்லுங்க. ஒண்ணு, இந்த பிஎஃப்ல வந்து இப்போ 3 மந்த்ஸ்க்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த 12% நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இது வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே அப்ளிகபிளா இல்ல. ஸ்டில் நம்ம சலான் ஜெனரேட் பண்ணா நம்ம தான் பே பண்ற மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வருது. பிஎஃப் ஆபீஸ்ல கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செப்டம்பர் 2019க்கு அப்புறம் என்ரோல் ஆன எம்ப்ளாயிஸ்க்கு தான் இந்த இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப வெறும் 5 மாசத்துக்கு உள்ள சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாருமே வந்து லாங் டேர்ம்ல நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் நம்மளும் எம்ப்ளாயிஸ் தான் கட்டுற மாதிரி இருக்கு. இல்லையே, அப்படி இல்லையே. அதாவது அதுல வந்து என்னன்னா less than 100 workers இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து 90% of the people வந்து should draw less than 15,000 salary. ஓகே, அந்த கண்டிஷன் 2 அப்ளை ஆச்சுன்னா நீங்க சொல்ற அந்த செப்டம்பர் 2019ங்கற அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. அது பிஎஃப் ஓட சைட்லயே வரலையே, சலான்ல நம்ம கட்டுற மாதிரில ஜெனரேட் ஆகலையே. இல்லையே, அந்த மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க, we will rectify that. இல்ல பிஎஃப் ஆபீஸ், மதுரை பிஎஃப் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு நம்மள ஃபாலோ பண்றாங்க இதுக்கு. இல்ல அதான் ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்ப எங்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அதை இது பண்ணிருக்காங்க. நீங்க இந்த அவங்க சொன்ன கண்டிஷன் 100 பேருக்கு உள்ள இருக்கணும். 10% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் நீங்க அந்த 15,000க்கு மேல சம்பளம் வாங்கணும். இப்ப உதாரணத்துக்கு உங்கள்ட்ட 20 பேர் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. 20 பேர்ல 3 பேர் 10,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கினாவே உங்களுக்கு you are not eligible. இல்ல அது நமக்கு அந்த கிரைட்டீரியா எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அப்படினா நீங்க எனக்கு உங்க நம்பர் இது அனுப்புங்க. I will talk to the PF office and then ஓகே. செகண்ட்லி இந்த டிஎன்இவி எம்டி சார்ஜஸ் இது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. பர்టిక్యులர்லி ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, உங்க இது ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஸ்டே வாங்கிருக்காங்க, ரெப்ரசன்ட் ஆயி ஸ்டே வாங்கியிருக்காங்க. பட் இதுல உங்களோட வியூஸ் என்னன்னு, இது எப்படி வரும்? இல்ல அதான் TNERC வந்து has got the authority. TNERC சொல்லிருச்சு 20% தான் போடணும்னு சொல்லிருச்சு. இவன் வந்து இப்ப என்ன சொல்றான், TNERCக்கு அத்தாரிட்டி இல்லைங்கிறான். பட் அது வந்து TNERCக்கு அத்தாரிட்டி இருக்குங்கிறது ரொம்ப கிளியர் கேஸ். அதனால கோர்ட்ல கண்டிப்பா ஜெயிக்கும். வர மண்டே அன்னைக்கு ஏதோ ஆமா 26ஆம் தேதி லாஸ்ட் டேட். அப்புறம் சொல்றேன்னு சொல்லி அதான் 26th அன்னைக்கு இப்ப இது பண்றேன்னு இருக்காங்க. ரிசல்ட் கண்டிப்பா ஃபேவரபிளா தான் இருக்கும். வெரி குட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, அந்த இதுல ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ்க்கு 20,000 crore அலாட் பண்ணிருக்காங்க. அத வந்து கவர்மெண்ட் கேரண்டி பண்ணும், பேங்க் வழியா ஃபண்ட் வந்து கம்பெனிக்கு கொடுப்போம்னு சொல்லி இப்போ இதுல பிரஸ் ரிலீஸ்ல வந்திருக்கு. ஆமா, அதுல ஒரு லைன் போட்டிருக்காங்க, பின்னாடி இது வந்து ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட இதுல லாஸ்ட் லைன் வந்து இத ஃபியூச்சர்ல வந்து ஈக்விட்டியா நம்ம மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி வரும்போது யாருக்கு கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கா இல்ல பேங்க்? அதுல கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குமா?
அந்த அந்த கண்டிஷன் நான் படிக்கல. நான் அது என்னங்கிறது பார்த்துட்டோம்னா நான் சொல்றேன். அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமா வந்து அந்த இதை லோனை வந்து நாங்க கேரண்டி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்ப இந்த கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்லயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து நம்ம நிறைய நாங்க அசோசியேஷன்ல இருந்து நிறைய போராடிட்டு இருக்கோம். ராமசாமி, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா அதுல? அவசியம். கோ ஹெட். சரி. இந்த கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இப்ப நம்ம பேங்க்ல போய் இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட கொலாட்ரல் கிடையாது அப்படின்னு நான் சொன்னா, பேங்க் வந்து இந்த கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ல கேரண்டியை எடுத்துக்கிட்டு எனக்கு தரலாம். ஆனா இதுல பிளாக்னா என்ன அப்படின்னு சொன்னா, கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ங்கிறவன் யாரு? அவன் எங்கேயோ டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஞானசம்பந்தனையும் தெரியாது, பேங்க் மேனேஜரையும் தெரியாது. ஞானசம்பந்தனும் பேங்க் மேனேஜரும் கொல்லுட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? நான் மிஷினரியா வாங்காம நான் 10 லட்ச ரூபாய் லோனை வாங்கிட்டு, பேங்க்காரரு ஆமா ஞானசம்பந்தம் 10 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கிட்டாருன்னு எழுதிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கட்டாம போயிட்டாரு, அதனால கேரண்டி கார்பரேஷன் நீ பணத்தை கொடுன்னு கேட்டா என்ன நடக்கும்? இது வந்து கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து கிரியேட்டட் அசெட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாமலே கொடுக்குது. இப்ப நீங்க கார் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். உங்க கார் இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்ப நீங்க 15ஆம் தேதி, மே மாசம் 15ஆம் தேதி உங்க கார் இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு. நீங்க மே 25ஆம் தேதி போய் கார் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, வண்டியை பார்க்காம ரெனியூவல் பண்ண மாட்டேன். ஆமா, வண்டியை நேர கொண்டு போய் காமிச்சு போட்டோ எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி தான் ரெனியூவல் பண்ணுவேன். ஆனா இங்க 1 கோடி ரூபாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் பண்றாங்க. பேங்கரும், அதாவது யார் பெனிஃபிஷியரியோ, பெனிஃபிஷியரி தன்னைத்தானே இன்சூர் பண்ணிக்கிறாரு. இது தப்பான விஷயம்னு சொல்லி பல தவணை எழுதி கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து ஜப்பானுடைய மாடல், ஜப்பான் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லி ஒண்ணு இருக்குது. அந்த ஜப்பான் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனுடைய மாடலை வந்து எழுதி கொடுக்குறோம். ஆனா கவர்மெண்ட் இன்னும் அதை வந்து ஒன்னும் எடுக்கல. சோ அதனால கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமாக வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு நல்ல திட்டம். அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ்ல வந்து அந்த 20,000 crores வந்து நாங்க அந்த கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமா தான் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஈக்விட்டியா கன்வெர்ட் ஆகணுங்கிறத நான் படிக்கல. நான் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது இதுல வந்ததா, வாட்ஸ்அப்ல வந்ததுதான் ஒரு PDF, அதுல இருந்தது. அந்த மாதிரி பாக்குறேன், பார்த்துட்டு நான் சொல்றேன். நன்றி ராமநாதன். நன்றி அண்ணே, நன்றி நன்றி. அவங்க வீரப்பன் சார் நான் திருப்பி அன்மியூட் பண்றேன். 2வது क्वेश्चन வர்றாரு அவர். சார் உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன், அன்மியூட் பண்ணிக்கங்க உங்களை. வீரப்பன் சார். வீரப்பன் நீங்க உங்க இதுல அண்ணா வணக்கம். இந்த உங்க பேசினாங்க இந்த PS இதுக்கு, அது வந்து இந்த எங்க கம்பெனில என்னாச்சு, ஒரு 25 பேர்ல வந்து ஒரு 8 பேர் வந்து அவங்களோட ஆதார் இதெல்லாம் வந்து அதுல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் அன்னைக்கு அந்த மாசத்துக்கு கிடைச்சது. இப்ப வந்து மிச்ச பேருக்கு எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி இப்ப அப்லோட் பண்ணிட்டோம். எல்லாமே எங்களுக்கு அந்த ஸ்கீம்லயே வந்துருச்சு. அதனால இந்த ஆதார் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க, பண்ணா அந்த ஸ்கீம்ல வந்துரும். அதுதான் அதுல இருக்கு. ஆதார் வந்து கண்டிப்பா வேணும் சார். ஆதார் வந்து அவங்க அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ண சொல்றாங்க. அது பண்ணியாச்சுனாக்கா அது வந்து வந்துருது. அது வந்து என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஆதார் நீங்க அப்லோட் பண்றதுல இப்ப எனக்கு கடைசியா ஒரு 2 ஐட்டம், ஒரு வயசான ஒரு 2 பேர், ஒரு 56 வயசு 58 வயசு ஆனவங்க, அவங்களோடது வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மேட்ச் ஆகல. ஏற்கனவே கொடுத்த இதுக்கும் ஆதார்ல இருக்கிறதுக்கும் மேட்ச் ஆகலன்னு சொல்லி வந்தது. இப்ப அதெல்லாமே கூட அது இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்ப ஓகே பண்ணிருக்கிறாங்க. அதுவும் அப்ப அது மட்டும் பண்ணாக்கா எல்லாமே ஓகே ஆயிடுது. ஆனா இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில நிறைய லோன்ஸ் இல்ல வந்து நியூ ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இருக்கிறது இல்ல. இப்ப எல்லாருக்குமே ஒரு சின்ன தாட் இருக்குது, ஏதாவது இந்த ஸ்கீமை வச்சு ஏதாவது புதுசா தொழில் பண்ணலாம் அப்படின்னாக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குன்னா என்ன மாதிரி உள்ளது சரியா வரும்? எப்படி நீங்க உங்களோட யோசனை என்ன இருக்குங்க? தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்பதாங்க நல்ல டைம். எப்ப வந்து பொருளாதாரம் வந்து கீழே வருதோ அப்பதான் தொழில் ஆரம்பிக்கணும். ராமசாமி என்கிட்ட கேட்ட சொல்லுவாரு, எப்ப ஷேர் மார்க்கெட் கீழே இறங்குதோ அப்பதான் வாங்கணும் பாரு. அந்த மாதிரி தொழில்துறையில எப்ப பொருளாதாரம் கீழே இருக்கோ, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து மிஷினரி விலை குறையா கிடைக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கு ஸ்பேஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி பேங்க்லயுமே லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ அதனால வந்து எப்ப பொருளாதாரம் ஒரு சைக்கிள்ல வந்து அது கீழே வரும் பொழுது நீங்க யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் நியூ இண்டஸ்ட்ரி. அப்ப
அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியில ஏராளமான சலுகைகள் கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம ஒரே ஒரு இது வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகரத்தாருக்குள்ள வந்து அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையோ ஒரு கிளஸ்டரோ எதுவுமே வர்றதுக்கு இல்ல, வாய்ப்பு இல்லாம இருக்கு. என்ன வாய்ப்பு பண்ண முடியறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு, என்ன பண்ணா சரியா வரும்? பண்ணலாம். இப்ப இதுல இப்ப நம்ம உங்க ராமநாதன் இருக்காரு, அவர் காயர்ல நிறைய பண்ணிட்டு இருக்காரு. காயர் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து இப்ப நிறைய இது பண்ணிருக்காங்க. இப்போ நேத்து சொன்ன இதுலயே பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பேன் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் அது இம்போர்ட் ஆகாது, இந்தியாவில தான் மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும். அப்படிங்கும் பொழுது அதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியை வந்து டிஃபென்ஸ் பேஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. நீங்க வந்து ரைட் ஃப்ரம் அதுல வந்து அது டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கலாம், இல்ல வந்து வேல்யூ அடிஷன்ல வந்து போனீங்கன்னாலும் நல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் இதுல முக்கியமா என்ன கேட்டீங்கன்னா, டைம் வந்து இப்போ we are also running out. நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அண்ட் பட் we have few questions, interesting questions. அன்மியூட் பண்றேன். அவங்க கோகோபீட் அவங்க ராமநாதன் சார் அப்ப அன்மியூட் பண்றேன். he can go ahead. ஒரு நிமிஷம் சார், உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கீங்க ராமநாதன் சார். பண்ணிட்டேன், கேளுங்க. அண்ணா கேக்குதா? கேக்குது. சம்பந்தனே ரொம்ப அழகா தமிழ்ல எப்பவுமே உங்களோட இலகுவான தமிழ் புரிஞ்சு சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்விண்ணே, இப்போ வந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்கு தான் நமக்கு வந்து இஎம்ஐ வந்து இது பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்தது ஜூன், ஜூலை, ஆகஸ்டுக்கும் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இது வந்து டேர்ம் லோனுக்கு மட்டும் தானா இல்ல சிசியோட இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இல்ல, இஎம்ஐ வந்து 3 மாசத்துக்கு மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இது பிஎஃப் தான் வந்து அடுத்த 3 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இஎம்ஐ வந்து இஎம்ஐ மாரட்டோரியம் இன்னும் பண்ண சொல்லல, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனா இப்ப வந்து இந்த மே மாசம் முடியறத நம்ம ஜூன் 31ஆம் தேதிக்குள்ள கட்டி ஆகணும், அப்படிதானே? இல்ல, அது வந்து இப்ப மறுபடியும் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இது ஒன் செகண்ட் பெரிய பர்டன், 3 மாசத்துக்கு சேர்த்து வச்சு ஒரே மாதிரி கட்டுறதுங்கிறது வந்து முடியாதுன்னு சொன்னா அது ஒரு மாசம் தள்ளி சொல்றாங்க. இப்ப மார்ச்சை வந்து நீங்க ஜூன்ல கட்டணும், மே வந்து ஜூலைல கட்டணும். அப்படியே உங்களுடைய டோட்டல் டென்யூர் வந்து 3 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். நீங்க இப்ப வந்து 60 மாசங்கிறது 63 மாசம் ஆகும். 63 மாசம் ஆயிரும், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த 3 மாசத்துக்குள்ள டோட்டல் இஎம்ஐ, 3 மாசத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட், இது அப்படியே ஃபண்ட் பண்ணி அது வந்து ஃபண்டட் டேர்ம் லோனா கொடுங்க, எஃப்டிஏவா கொடுங்கன்னு, எஃப்டிஎல்லா கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அது இன்னும் பதில் வரல. சரி, இதுக்கு முன்னாடி சிசி இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணி தான் ஆகணும். சிசி இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ல உங்களுக்கு டெபிட் பண்ணி கிரெடிட் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. டெபிட் ஆயிருக்கும், டெபிட் ஆன உடனே கிரெடிட் ஆயிருக்கும். இல்ல, டெபிட் மட்டும் தான் இருக்கு, கிரெடிட் ஆகல. கிரெடிட் ஆகலைன்னா அப்ப நீங்க கேளுங்க. டெபிட் பண்ணிட்டு உடனே கிரெடிட் பண்ணிருப்பாங்க. அது வந்து அந்த அமௌண்ட்டை செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. அது வந்து 3 மாசம் கழிச்சு நீங்க கட்டணும். சரிண்ணா, இந்த கோவிட் லோன் 20%ஓ 10%ஓ ரீஸ்ட்ரக்சர்ட் லோனுக்கு எலிஜிபிளா? என்பிஏ இல்லாம இருந்தா கண்டிப்பா எலிஜிபிள். என்பிஏ ரீஸ்ட்ரக்சர்ட் என்பிஏ இல்ல, அதான் ரீஸ்ட்ரக்சர் ஆனதுக்கு அப்புறம் என்பிஏ ஆகலைன்னா ரைட் தானே, அப்ப எலிஜிபிள். ஸ்டாண்டர்ட் அசெட் தானே. பட் ஆனா பேங்க் மேனேஜர் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த அவரோட ரிஸ்க் அவாய்ட் பண்றதுக்காக. இல்ல, நீங்க எந்த பேங்க்னு சொல்லுங்க, we will take it up personally. கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். தனிப்பட்ட முறையில நம்ம பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது, நன்றி ராமநாதன் சார். அண்ட் கோகோபீட் ராமநாதன் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கதிர் கேள்வி கேட்கலாம், அது முறையா இருக்காது. அதனால கதிர் கோ ஹெட். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணா, என் பேர் கதிர்வேலண்ணே. நான் பவுடர் கோட்டிங் யூனிட் வச்சிருக்கேன். இப்ப நீங்க மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு 1 கோடி ரூபாய் சொல்லியிருந்தீங்கல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டுமா, இன்க்ளூடிங் லேண்ட் அண்ட் பில்டிங்குமா? லேண்ட் அண்ட் பில்டிங் கிடையாது. எப்பவுமே வந்து இந்த இதுல வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் கிடையாது, பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் தான். பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும். சரிண்ணா, இப்ப நான் வந்து பவுடர் கோட்டிங் யூனிட் வச்சிருக்கிறதுனால எனக்கு வரக்கூடிய ஜாப்ஸ் சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்களே டோட்டல் பாட் அவுட்டா ஃபேப்ரிகேட் பண்ணி பவுடர் கோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கோப் வந்து இப்ப வருது. பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம், இல்ல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம், அதை நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அதுக்கு சப்போஸ் புதுசா ஒரு மிஷினரி போட்டு புதுசா அந்த கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அலைடா இதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா
புதுசா லோன் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கா ஒண்ணு. ரெண்டாவது அப்படி வாங்கினாலும் அந்த 12 மந்த்ஸ் இதுன்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பாத்துருந்தேன். அந்த இந்த இதுக்கு எலிஜிபிள் வருமா? புதுசா வந்து இல்ல நீங்க கேக்குறது வந்து என்னன்னா புது லோன் கேக்குறீங்க. இந்த புது லோன் அப்படின்னு வரும் பொழுதே அது வந்து இந்த 12 மந்த்ஸ் அப்ளிகபிள் வராது, அதுக்கு 6 மந்த்ஸ் வரும். புது லோன்ங்கிறதுக்கு எல்லா புது லோனுக்குமே வந்து 6 மந்த்ஸ் வரும். அந்த 6 மந்த்ஸ் வந்து உங்க பேங்க் வந்து வேணும்னா 9 மாசமாவோ 12 மாசமாவோ கூட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு வந்து உங்களுக்கு சப்சிடியும் அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து 25% கேபிட்டல் சப்சிடி நீங்க வாங்கிக்கலாம், சப்சிடியும் வாங்கலாம், இதுவும் பண்ணலாம். இப்ப புதுசா வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். மிஷினுக்கு நீங்க தனியா அதுக்குன்னு லோன் கிடைக்கும், நீங்க வந்து அதுக்கு சப்சிடியும் வாங்கிக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனும் வாங்க முடியும். நீங்க கேட்குற அந்த மாரட்டோரியம் வந்து 6 மந்த்ஸ் மாரட்டோரியம் ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல கொடுப்பாங்க. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பேங்கோட கொஞ்சம் பேசி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அது 6 மாசத்துல இருந்து 9 மாசமாவோ 12 மாசமாவோ மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிண்ணே. ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேர்ம் லோனுக்கு 20% ஃபண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கிறதுக்கு. அது வந்து நேஷனலைஸ் பேங்க்ல வாங்கின லோனுக்கு மட்டும்தானா இல்ல வந்து இல்ல எல்லா பேங்க்குக்கும் அப்ளிகபிள். ஆனா நேஷனலைஸ் பேங்க்ல அதை ரொம்ப ஈஸியா கொடுத்துட்றாங்க, பிரைவேட் பேங்க்ல கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாங்க. நன்றிண்ணே. வெரி குட், தேங்க்யூ கதர். அண்ட் அவங்க டாக்டர் முத்துராமன் சார் ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்கள அன்மியூட் பண்ணிட்டேன். சார் நீங்க அந்த கொஸ்டினை கேட்கலாம் சார். இன்ஃபேக்ட் நீங்க கேட்க நினைச்ச அதே கேள்வியை தான் நானும் கேட்க நினைச்சேன், ஆனால் நீங்க கேட்டாலே போதும், நான் கேட்ட மாதிரி தான். சார் இப்ப வந்து குட் மார்னிங் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரசன்டேஷன். இப்ப வந்து டென்டல் கிளினிக் எல்லாம் எம்எஸ்எம்இக்கு அடியில இப்ப புதுசா கொண்டாந்துருக்காங்க. இதனால எங்களுக்கு பெனிஃபிட் என்னென்ன, நாங்க இதை வச்சு என்ன பெனிஃபிட் பண்ணலாம், எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அதான் இப்ப நார்மலா வந்து உங்களுக்கு இப்போ எல்லா கிளினிக்குமே வந்து எம்எஸ்எம்இக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பிசியோதெரப்பி இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு கீழே வந்துருச்சு, எம்எஸ்எம்இ கீழே வந்திருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த எம்எஸ்எம்இ ஒரு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த சப்சிடி வந்து கிடைக்கும். நார்மலா நீங்க பெருமன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டீங்கன்னா சப்சிடி வராது. இப்போ எம்எஸ்எம்இல வர்றதுனால உங்களுக்கு வந்து கேபிட்டல் சப்சிடி கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் டயத்துல வந்து கொடுக்கக்கூடிய ரிலீஃப், இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த 20% எக்ஸ்ட்ரா கேபிட்டலா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனா இது நாங்க ஏற்கனவே லோன் எதுவும் வாங்கியிருந்தா தான் இந்த 20% வாங்க முடியும் ஃப்ரெஷ்ஷா. ஆமா அதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அவங்க கணேஷ் கேட்ட கேள்வி அதான், ஏற்கனவே லோன் வாங்கி இருந்தாதான் இப்போ இந்த 20% வரும். இது வந்து ஒரு லேக்குனா இருக்கு, இதை மாத்துங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்ல கேட்டிருக்கோம், எப்படி வருதுன்னு பாப்போம். வாங்கி நம்ம அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டாலும் இப்ப எலிஜிபிளா இருக்க மாட்டோம். அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாசம் அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருந்துச்சோ அதுக்கு 20% சொல்லியிருக்காங்க. வெரி குட். ரொம்ப நன்றி டாக்டர். அண்ட் அவங்க வி ராமநாதன் சார் அவங்க இன்னொரு குவரி ஃபாலோ ஆன் குவரிக்கா ரைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. I'm just trying to figure him out. ஒரு நிமிஷம் இருங்க. ராமநாதன் இங்க இருக்காங்களே, ஒரு நிமிஷம் இருங்க. I'm just trying to figure him out. Yeah. சார் உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன் சார், யூ கேன் கோ அஹெட். இல்ல அது ஒண்ணும் இல்லனே, நம்ம இவங்க வீரப்பண்ணன் சொன்னதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். நான் அத அண்ணன் போன்லயே கூட பேசிக்கிறேன். அவங்க வேற ஒரு இஷ்யூ சொன்னாங்க ஆதார்ல, அத அண்ணன் நான் பர்சனலா கூட கேட்டேன். வெரி குட். ரொம்ப நன்றி ராமநாதன். And I believe we don't have any further questions here. And I wish to really recognize at this point of time நம்ம NCC சென்னையில இருந்து they have been of immense help. In fact இன்னைக்கு ஜூம் மீட்டிங் உடைய அந்த லாகின் டீடைல்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே அவங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் ஒரு 5-6 மீட்டிங் நடத்திடுறாங்க. நம்ம அந்த அளவுக்கு வேகமா பண்ண முடியல. பட் ஸ்டில் ஐ பிலீவ் டுடேஸ் மீட்டிங் ஹஸ் பீன் அ வெரி wonderful kind of opportunity to interact with someone who has a first hand experience, right? அதாவது நிறைய பேர் வந்து கூகுள் பண்ணி படிச்சு பார்த்துட்டு பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நக்கீர் சொன்ன மாதிரி தானாவே தெரிஞ்சு பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த விதத்துல ஒரு செல்ஃப் மேட் என்டர்பிரினர் who is very well exposed and who is actively involved with the policy makers. In fact every panelல நம்ம KRG sir has been there. And in fact நம்ம இந்த குரூப்ல இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணவங்க யாருக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் I think KRG sir will be ready to help ன்னு நினைக்கிறேன். Anytime they can get in touch with them and he'll be able to take it forward. And I believe President, should we go for the vote of thanks from the Secretary? Yeah, sir. Thank you. Over to Secretary Dr. Muthuraman sir for his vote of thanks. Good afternoon everybody. It's been a great time today from the start.
first I would like to thank all the participants who have made it here and made this meeting a success. And I would like to thank SPI Ganesh for coming forward and presenting his business. And I hope a lot of inquiries will flow to him. And last but not the least, today's speaker, Mr. K.G., who done a very, very nice job. And he was to the point and explained every question very nicely. And அவங்க தெளிவா எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ணன் வந்து நம்மகிட்ட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னை டீம் வந்து இவ்வளவு தூரம் நம்மளோட கோஆபரேட் பண்ணி நமக்கு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கரேஷன் சுபியா பிரசிடென்ட் வந்து பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து உடனே பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இது போக வந்து நம்மளோட executive committee members who have made this meeting possible, our past president Mr. Ramakrishnan, everybody who made this possible, and let's have a great time in the NCC and let's foster business together. Thank you so much, and I'm muting everyone to give Dr. KRG a round of applause. Thank you guys. Thank you so much, and we can sign off. எல்லார் வீட்லயும் வந்து சாப்பாடு ரெடியா இருக்கும், ஆச்சி எல்லாம் சூடா எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. Let us unwind and have a nice kind of a fellowship with the family. Thank you. Thank you. Nice.